அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கிஷோர் குமார். ஸோ ஏஐசிசி மற்றும் நான் முதல்வன் காம்படேட்டிவ் விங் ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த மெயின்ஸ் ஐ ஓப்பனர் 2025-26 இங்கே ப்ரெசென்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அந்த இனிஷியேட்டிவில் இன்றைக்கான நம்ம வீடியோவாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆர்ட் அண்ட் கல்ச்சர் பார்ட் 2. ஸோ இந்த ஆர்ட் அண்ட் கல்ச்சரில் போன வாட்டி நம்ம ஓவராலாக கல்ச்சர் ஆஸ்பெக்ட் ஆஃப் த கல்ச்சர் அண்ட் ஹெரிட்டேஜ் ஆஸ்பெக்ட் ஆஃப் த ஆர்ட் அண்ட் கல்ச்சர், அதை தொடர்ந்து salient features ஆஃப் த ஆர்ட் அண்ட் கல்ச்சர் விச் இஸ் ரிலீஜன், சொசைட்டி, ஓகேங்களா, கல்ச்சுரல் லைஃப், எக்கனாமிக் லைஃப், அதனுடைய ஆஸ்பெக்ட்ஸ், அதுக்கப்புறம் டெக்னாலஜி இதனுடைய ஆஸ்பெக்ட்ஸ், அதுக்கப்புறம் இதை எப்படியெல்லாம் நம்மளால் வித் ரெஸ்பெக்ட் டு கொஸ்டின்ஸ் நம்ம எப்படி யோசிக்கணும், என்ன மாதிரி யோசிக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இப்போ we are going into another formal refining way. ஓகேங்களா, என்ன அப்படின்னா அகெயின் ஆர்ட் ஃபார்ம்ஸ், லிட்ரேச்சர் அண்ட் ஆர்கிடெக்சர் இந்த மூணுத்தோடைய டைமென்ஷன்ஸாக கொஸ்டின்ஸ் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத இன்னைக்கான வீடியோஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா, அப்போ எப்படிலாம் வந்திருக்கு? ஆர்ட் ஃபார்ம்ஸில் ஸ்கல்ப்சர் வச்சு கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. இப்போ ரீசெண்டாக 2025 கூட ஸ்கல்ப்சர் வச்சு நமக்கு கொஸ்டின் வந்திருக்கு. அப்போ ஆர்ட் ஃபார்மில் வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக் இஸ் ஸ்கல்ப்சர். நெக்ஸ்ட் டான்ஸில் ஒரு கொஸ்டின் வந்திருக்கு, காயின்ஸில் ஒரு கொஸ்டின் வந்திருக்கு, அப்புறம் பெயிண்டிங்கில் ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. ஓகேங்களா, ஸ்கல்ப்சரில் மட்டும் ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 3 கொஸ்டின் வந்திருக்கு, 3லேருந்து 4 கொஸ்டின் வந்திருக்கு. ஓகேங்களா, ஸ்கல்ப்சரோட டைமென்ஷன்ஸ் எப்படிலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு இண்டிவிஜுவலான ஆர்ட் ஃபார்மில் இனிஷியலாக கேட்டுட்டு இருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் காந்தாரா ஆர்ட் பற்றி இனிஷியலாக அவங்க கேட்டுட்டு இருந்தாங்க. ஓகேங்களா, அந்த காந்தாரா ஆர்ட்லேருந்து அதுக்கப்புறம் எப்படி வராங்க அப்படின்னா ஒரு பீரியட், அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மெடிவல் பீரியடோடைய ஸ்கல்ப்சர்ஸ் அதோடைய சோஷியல் லைஃப்பை எப்படியெல்லாம் பிரதிபலிக்குது அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டாங்க. மறுபடியும் இப்போ ரீசெண்டாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு பீரியடோடைய ஆர்ட் ஸ்கல்ப்சரல் ஃபார்முக்கு வந்திருக்காங்க அகெயின் வித் ரெஸ்பெக்ட் டு சண்டேலா ஆர்ட் ஃபார்ம்ஸ். சண்டேலாவுடைய அந்த ஸ்கல்ப்சர் எப்படி, பட் இது ரெண்டுத்தையும் இணைச்சிருக்காங்க. இதோடைய கேரக்டரிஸ்டிக்ஸ்ன்னு அவங்க கேட்கல, இல்லை சோஷியல் லைஃபாக இதில் கேட்டிருக்காங்கல்ல. அப்போ இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா சண்டேலாவுடைய ஆர்ட் ஃபார்ம் எப்படி அதனுடைய பிரெத் ஆஃப் லைஃபை, அதுக்கப்புறமா ரெசிலியன்ட் விகர் அண்ட் எனர்ஜி, பிரெத் ஆஃப் லைஃப் ஆஃப் தட் டைம் எப்படி அது பிரதிபலிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி யூனி டைமென்ஷனலாக ஒரு கொஸ்டின் வருது அப்படின்னா நம்ம எப்படி உடைக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். ஓகே, நெக்ஸ்ட்டு வித் ரெஸ்பெக்ட் டு டான்ஸ் 2013-14 ஒரு கொஸ்டின், 13-14, ஓகேங்களா, அப்போ ஒரு கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. அதுவும் தாண்டவா டான்ஸ் பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ டான்ஸை பற்றி கேட்குறாங்க அப்படின்னா என்ன ஆஸ்பெக்டில் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாங்கிறத மட்டும்தான் நம்மளால் பார்க்க முடியும். இதெல்லாம் இட் இஸ் வாட் டு சே, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இட் இஸ் லைக் ஒன்ஸ் இன் அ ப்ளூ மூன். ஓகேங்களா, இதுக்காக நம்மளால் ஸ்பெசிஃபிக்காக உட்காந்து படிச்சுட்டு இருக்க முடியாது. ஓகேங்களா, படிச்சுட்டு இருக்கிறது டைமும் வேஸ்ட். பட் ஓவராலாக வி ஹாவ் டு அப்ளை அவர் ஃபிலிம்ஸ் நாலேஜ். ஃபிலிம்ஸில் நீங்கள் சில டான்ஸை பற்றி படிச்சிருப்பீங்க. அந்த நாலேஜை இதில் அப்ளை பண்ணி தான் நம்மளால் ஆன்சர்ஸ் எழுத முடியும். ஓகேங்களா, ஓரளவுக்கு நீங்கள் ரெலவெண்ட்டாக எழுதுனீங்கனாலே இந்த மாதிரி கொஸ்டின்ஸுக்கெலாம் உங்களுக்கு நல்ல மார்க்கே வந்துடும். ஓகேங்களா, ஏன்னா மற்றவங்களாம் இர்ரெலவெண்ட்டாவோ இல்லை கொஸ்டினை விட்டுட்டு வர்றதுக்கு தான் நிறைய வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் அந்த அளவுக்கு டஃப்பான ஒரு கொஸ்டின் இது. ஓகே, தாண்டவா டான்ஸ் பற்றி கேட்டிருந்தாங்க. அண்ட் தென் காயின்ஸை பற்றி ஒரு வாட்டி கேட்டிருக்காங்க. இதுலையுமே அவங்க காயினுடைய கேரக்டரிஸ்டிக்ஸோ இல்லை காயின்ஸோடைய அந்த டைம், இப்போ குப்தா டைமுடைய காயின்ஸை எப்படியெல்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்கல. ஓகேங்களா, குப்தா காயின்ஸ் ஒரு ஆர்டிஸ்டிக்கான ஒரு இதுன்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அதுக்கு அடுத்து ஏன் அது குறையுது, அந்த காரணங்களை கேட்குறாங்க. அப்போ அந்த காரணங்களை தான் நீங்கள் அடுக்கி ஆன்சர் எழுதணுமே தவிர குப்தாவோட காயின்ஸை பற்றி நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னா you will end up losing marks because relevance of the question அதுக்கு தான் ஆன்சர். ஓகேங்களா, மற்றதுக்கு எதுக்குமே உங்களுக்கு மார்க் கிடையாது. ஓகே, அப்போ கொஸ்டினோடைய ரெலவன்ஸை நீடை புரிஞ்சுக்கோங்க, படித்து கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு ஏற்ற மாதிரி யூ ஹேவ் டு ரைட் த ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் பெயிண்டிங், மிசோலித்திக் பெயிண்டிங் பற்றி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ ஆர்ட் ஃபார்ம்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்கல்ப்சரில், டான்ஸில், காயினில், பெயிண்டிங்கில் இது வரைக்கும் கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. பட் ஆர்ட் ஃபார்ம்ஸில் இன்னும் சில ஆர்ட் ஃபார்ம்ஸ் இருக்குது.
ஃபார் எக்ஸாம்பிள் மியூசிக், அது ஒரு ஆர்ட் ஃபார்ம். பாட்ரி, அது ஒரு ஆர்ட் ஃபார்ம் தான். ஓகேங்களா, என்னதான் யூட்டிலிட்டி இருக்கிற ஒரு இதுவாக இருந்தால், மெட்டீரியலாக இருந்தாலுமே அது ஒரு ஆர்ட் ஃபார்ம். ஓகேங்களா, பாட்ரி அப்படிங்கிறது. அண்ட் தென் வித் ரெஸ்பெக்ட் டு அதர் திங்ஸ் லைக் தியேட்டர், பப்பட்ரி, இதெல்லாம் ஆர்ட் ஃபார்ம்ஸ். இப்போ தியேட்டர், பப்பட்ரிலாம் வந்து ஃபிலிம்ஸ்லேயே அவங்க பெருசாக கேட்குறது இல்லை. ஸோ அதனால் இதையும் கேட்க மாட்டாங்க. பட் வித் ரெஸ்பெக்ட் டு மியூசிக் தே கேன் ஆஸ்க். ஓகேங்களா, 2026லேயோ 2027லேயோ தே கேன் ஆஸ்க் வித் ரெஸ்பெக்ட் டு மியூசிக். ஓகேங்களா, அப்போ அதுக்குன்னு தனியாக படிக்க வேணாம். அதே மாதிரி டைமென்ஷன்ஸை யூ ஹேவ் டு நோ, அவ்வளோதான். மியூசிக்கு சில டைமென்ஷன்ஸ் இருக்கும்ல, வித் ரெஸ்பெக்ட் டு மியூசிக்னால சொசைட்டியில் என்ன இம்பேக்ட் நடந்துச்சு. ஓகேங்களா, அதே மாதிரி மியூசிக்குன்னு சில தனித்துவங்கள் இருக்குது. அது ரிலீஜியஸ், ஆனால் என்ன ரிலீஜியஸுக்கான அந்த மியூசிக்கு, அதுக்கப்புறமா அது என்ன மாதிரி யார் வந்து ப்ளே பண்ணுறாங்க, அதுக்கு என்ன இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணுறாங்க, அதுக்கப்புறமா வந்து அது வந்து கோரஸாக பாடுறதா இல்லை சிங்கிள் மென் ஓரியன்டா, சிங்கிள் மென் ஆர் உமன் ஓரியன்ட் மியூசிக்கா. ஓகேங்களா, அதுக்கப்புறமா வந்து ஃபாரின் இன்ஃப்ளூயன்ஸ் அந்த மியூசிக்கு என்ன இருக்குது, இந்த மாதிரி வந்து டைமென்ஷன்ஸ் இருக்கும். அதே மாதிரி தான் டான்ஸுக்குமே அது என்ன ரிலேட்டடான பர்ஃபார்மன்ஸு, யார் அதை பேட்ரன் பண்ணது அந்த டைமில், அதோடைய ஆரிஜின் என்ன, அந்த டான்ஸோட ஆரிஜின் என்ன, அதுக்கான மெட்டீரியல் எவிடன்சஸ் என்ன, அதை எப்படி வந்து அதர் ஆர்ட் ஃபார்ம்ஸில் வந்து கடத்தியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் தாண்டவா டான்ஸை ஸ்கல்ப்சர் வடிவாக வந்து நம்மளால் வந்து நடராஜா ஸ்கல்ப்சர் வடிவில் நம்மளால் பார்க்க முடியும். ஓகேங்களா, அப்போ அந்த மாதிரி என்ன மாதிரியான வடிவில் அதை செலுத்தியிருக்காங்க, அதுக்கு இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் என்ன மாதிரி இருக்குது. ஓகேங்களா, ஸோ அதை தான் கேள்வியாகவும் கேட்டிருந்தாங்க. தாண்டவா டான்ஸ் பற்றி இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் என்னென்னலாம் சொல்லியிருக்குங்கிறது தான் கேள்வி. ஓகேங்களா, ஸோ லைக் தட் அதெல்லாம் டக்குன்னு நம்மளால் ப்ரிப்பேர் பண்ண முடியாது. பட் இதெல்லாம் வந்து காமன் சென்ஸை யூஸ் பண்ணி அப்ளை பண்ணி நம்மளால் ஆனால் ஆன்சர் எழுத முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது சிதம்பரம் நடராஜர் டெம்பிள் உங்களுக்கு நிறைய தெரியும். ஓகேங்களா, சிதம்பரத்துலேயே நடராஜர் டெம்பிள் தான் ஃபேமஸ். நடராஜா அப்படிங்கிறது தாண்டவா டான்ஸை அவர் நடத்திக்கிட்டு இருக்கார். அப்போது கண்டிப்பாக அதில் ஏதாவது ஒரு இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்கலாம்ல. அப்போ அந்த மாதிரி சிவன் சம்பந்தப்பட்ட கோவிலில் சில இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்கலான்னு யூ கேன் calculatively கெஸ் அண்ட் தென் யூ கேன் ரைட் இட். லைக் தட் ஒன்லி யூ கேன் ரைட். ஓகேங்களா, ஸோ காயின்ஸ், பெயிண்டிங்ஸ் இதெல்லாம் கேட்டிருக்காங்க. அப்புறம் லிட்ரேச்சரில் உள்ளே போச்சு அப்படின்னா, அப்போது லிட்ரேச்சருக்கு எந்தெந்த டைம் பீரியட்ஸ்லாம் ஃபேமஸ். ஓகேங்களா, லிட்ரேச்சர் வழி கொண்டு தான் நம்மளால் வந்து ஒரு சில டைம் பீரியடை நம்மளால் ஹிஸ்ட்ரியை நம்மளால் வந்து வடிக்கவே முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் வேதிக்கோடைய லிட்ரேச்சர்லேருந்து தான் நம்மளால் வந்து அதோடைய சொசைட்டி எப்படி இருக்குது, பாலிட்டி எப்படி இருக்குது, எக்கனாமி எப்படி இருக்குங்கிறதே பார்க்க முடியும். ஓகேங்களா, ஆரியன்ஸ் நோஸ் நோ ஆர்கியாலஜி அப்படின்னு ஒரு ஹிஸ்ட்ரியில் வந்து ஒரு பழமொழியே இருக்குது. ஓகேங்களா, பட் அது வந்து ஒரு ஃபால்ஸ் பழமொழி தான், அதையும் நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. பட் ஜென்ரலாக இன் ஜென்ரல் அந்த பாலிட்டியை, அந்த எக்கனாமியை, அந்த கல்ச்சரை நம்மளால் வந்து we can decipher from the லிட்ரேச்சர் பாயிண்ட் ஆஃப் வியூ ஒன்லி. அந்த மாதிரியான காலகட்டங்கள் எது. அதுக்கப்புறம் ஒரு சில லிட்ரேச்சர் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் would have immensely contributed for the betterment of the society. இந்தியன் சொசைட்டியில் அது ஒரு மாறுதல்களை ஏற்படுத்தியிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பக்தி லிட்ரேச்சர், சுஃபி லிட்ரேச்சர். ஸோ இது அந்த லிட்ரேச்சர் என்னென்ன மாதிரியான இம்பேக்ட்ஸை ஏற்படுத்துச்சு. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு வித் ரெஸ்பெக்ட் டு பர்ஷியன், அராபு, சைனீஸ், இந்த லிட்ரேச்சர்லாம் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் த ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் இந்தியன் ஹிஸ்ட்ரி. இதெல்லாம் ஃபாரின் சோர்சஸ். ஸோ இந்த ஃபாரின் சோர்சஸ் ஹவு இட் இஸ் காம்ப்ளிமெண்டிங் த எக்ஸிஸ்டிங் ஆர்கியாலஜிக்கல் எவிடன்சஸ் அண்ட் எக்ஸிஸ்டிங் இந்தியன் சோர்சஸ், அதுவும் இதுவும் கம்பேர் பண்ணி நம்மளால் எப்படி வந்து இந்தியன் ஹிஸ்ட்ரியை இன்னும் கரெக்டாக ஒரு ஃபார்முலேட் பண்ண முடியும், கொலாபரேட் பண்ணி எப்படி வந்து ஆத்தென்டிக்காக வந்து ஒரு ஹிஸ்ட்ரியை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும், அதுக்கு இது எந்த அளவுக்கு வந்து இந்த ஃபாரின் சோர்சஸ்லாம் யூஸ் ஆகுது அப்படிங்கிறதுக்கு தான் இந்த பர்ஷியனாக இருக்கட்டும், அராபாக இருக்கட்டும், இல்லை சைனீஸ் லிட்ரேச்சராக இருக்கட்டும், இதெல்லாம். ஓகேங்களா, அப்போ இதுலலாம் இம்பார்ட்டண்ட்டான ஒரு சில பேர் அவங்களோட புக்ஸு இப்படி தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதுமானது. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு ஆர்கிடெக்சரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 3 இம்பார்ட்டண்ட்டான டிவிஷன்ஸில் இருக்குது. ஓகேங்களா, ஒன்று வந்து ராக்கட் ஆர்கிடெக்சர். ஓகேங்களா, ராக்கட் ஆர்கிடெக்சர் குடவரை அப்படின்வாங்க. குடவரை, அந்த குடவரையாக கட்டப்பட்டிருக்கும் ஆர்கிடெக்சரல். நெக்ஸ்ட் வந்து டெம்பிள் ஆர்கிடெக்சர் அண்ட் தென் பிளானிங், அர்பனைசேஷன். ஓகேங்களா, இம்பார்ட்டன்ட்லி இட் இஸ் ஒன்லி லிங்க்டு வித் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்.
அர்பன் பிளானிங் அண்ட் சிவிலைசேஷன், சாலியன் ஃபீச்சர்ஸ். ஓகேங்களா, இந்த விஷயங்கள் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆர்ட் ஃபார்ம்ஸில் உங்களுக்கு தேவை. அப்போது இது செக்குலர், அர்பன் அப்படிங்கிறது செக்குலர், டெம்பிள் அண்ட் ராக்கெட் போத் செக்குலர் அண்ட் இந்த டெம்பிள் வந்து ப்ரைமரிலி இட் இஸ் அபவுட் ரிலீஜன். அதுக்கப்புறம் அர்பன் ராக்கெட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் ஹாஸ் செக்குலர் ஃபீச்சர்ஸ் அண்ட் ஆல்சோ சம் ரிலீஜியஸ் ஃபீச்சர்ஸ். ஓகேங்களா, இது வந்து செக்குலர் ஃபீச்சர்ஸ். ஓகே, அர்பன் பிளானிங் அப்படிங்கிறது. ஸோ தீஸ் ஆர் த ஆஸ்பெக்ட். இந்த 3 ஃபார்ம்ஸை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டுடே இன் திஸ் கிளாஸ் we are going to decipher. ஓகே, ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு இட் இப்போ ஆர்ட் ஃபார்ம்ஸ் பற்றி பார்க்குறோம். ஆர்ட் ஃபார்ம்ஸில் காந்தாரா ஸ்கல்ப்சர் owed as much as Romans as to the Greeks. ஓகேங்களா, owed as much as Romans as to the Greeks. அது நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த காந்தாரா ஸ்கல்ப்சர் இருக்குல்ல, அந்த காந்தாரா ஸ்கல்ப்சரில் இருக்கக்கூடிய அந்த ஆட்ரிபியூட்ஸ், ஓகேங்களா, அந்த ஆட்ரிபியூட்ஸ், அந்த டைமென்ஷன்ஸ், இது எல்லாமே பேஸ்ட் ஆன் த கிரீக் அந்த டெக்னிக்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பார்த்துருக்கோம். பிகாஸ் காந்தாரா ஆர்ட் அதோட இன்னொரு பேர் என்னது, இண்டோ கிரீக் ஆர்ட். அப்போ கிரீக்கில் இருக்கக்கூடிய சில அம்சங்களை வச்சு இந்தியனோட தீம் என்னது, புத்தரோட கதைகள், போதிசத்துவர்கள், ஓகேங்களா, இவங்களுடைய சிலைகளை வடித்து அந்த விஷயம்தான் வந்து காந்தாரா ஆர்ட்டாக மாறுது. அப்போ இதுக்கு யார் வந்து பேட்டர்னேஜ் பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயின்லி இட் இஸ் சென்ட்ரல் ஏஷியன் அந்த கிங்டம்ஸாக இருக்கக்கூடிய அந்த குஷானாஸ், முக்கியமாக கனிஷ்கா. ஓகேங்களா, இவங்க தான் வந்து அதை பேட்டர்னைஸ் பண்ணுறாங்க. அப்போ என்ன கேள்வியாக கேட்டிருக்காங்க அப்படின்னா வெறும் கிரீக் ஃபீச்சர்ஸ் மட்டும் இல்லை, காந்தாராவில் ரோமன் ஃபீச்சர்ஸும் இருக்குது அப்படின்ற கேள்வி இருக்குது. அதே மாதிரி அடுத்து சென்ட்ரல் ஏஷியன் ஃபீச்சர்ஸும் இருக்குது. கிரீக்கோ பாக்டீரியன் எலமெண்ட்ஸ் ஆஃப் காந்தாரா ஆர்ட்டில் சென்ட்ரல் ஏஷியன் ஃபீச்சர்ஸும் இருக்குது. ஏன்னா கிரீக் ஃபீச்சர்ஸ் இருக்குன்றது நமக்கு தெரியும். ஆனால் கிரீக் மட்டும் இல்லாமல் சென்ட்ரல் ஏஷியனும் இருக்குது, ரோமனும் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் யூ ஹாவ் டு ஹைலைட் த பாயிண்ட்ஸ், அவ்வளோதான். ஓகேங்களா, ஏன் இந்த 3மே இருக்குது, ஏஷியன் சென்ட்ரல் ஏஷியன் ஃபீச்சர்ஸ் இருக்குது, அதுக்கப்புறமா வந்து ரோமன் ஃபீச்சர்ஸ் இருக்குது, அப்புறம் கிரீக் ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னா பிகாஸ் ஆஃப் த சில்க் ரூட். இதுதான் அதோடைய கீ. ஏங்கிறது இது வரைக்கும் கேட்கல. ஓகேங்களா, அதோட ஃபீச்சர்ஸ் மட்டும்தான் கேட்டிருக்காங்க. பட் அடுத்த கட்டமாக என்ன கேட்கலாம் அப்படின்னா ஏன் அப்படிங்கிறத கேட்கலாம். ஓகேங்களா, ஏன் அப்படின்னா ஏங்கிறதையும் கேட்டுட்டு வேறு ஏதாவது ஒன்று கேட்கலாம். ஏன்னா ஒரு 2 டைமென்ஷன்ஸ் தான் இருக்குது. ஓகேங்களா, சில்க் ரூட் அப்படிங்கிறதோடைய இம்பார்ட்டன்ஸ்னால, ஸோ இந்த சில்க் ரூட்னால ட்ரேடர்ஸ், அதுக்கப்புறம் ட்ரேடர்ஸோடவே கூடவே வந்து யார் போவாங்க, ரிலீஜியஸ் பர்சனாலிட்டிஸ் வில் கோ அண்ட் தே வுட் ஹவ் எக்ஸ்சேஞ்ச் தேர் ஐடியாஸ். அந்த ஐடியாஸோடைய எக்ஸ்சேஞ்சோடைய வெளிப்பாடு தான் என்ன அப்படின்னா இந்த பர்டிகுலர் ஏரியாவில் காந்தாரா பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ஏரியாவில் வடிக்கப்பட்ட சிலைகள், இது எல்லாமே ஸ்கல்ப்சர்ஸ், ஆல் இட் ஆஸ் அ எக்ஸ்பிரஷன். ஓகேங்களா, பேஸ்ட் ஆன் த 3 இம்பார்ட்டண்ட் ரீஜியன்ஸ், சென்ட்ரல் ஏஷியன், கிரீக் அண்ட் ரோமன். ஓகே, அதோட ஃபீச்சர்ஸ் என்னங்கிறத அடுத்து நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட்டு sculptures filled the Chandela art form with resilient vigor and breadth of life. Elucidate. Just you have to elucidate. இந்த மாதிரி ஒரே ஒரு டைமென்ஷனில் ஒரு கேள்வியை கேட்குறாங்க அப்படின்னா எஸ்ஏ டைப் கொஸ்டின் மாதிரி தான் இது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுன்னா யூ ஹாவ் டு கிவ் யுவர் டைமென்ஷன்ஸ். அதுக்கப்புறம் வந்து ஒரு சின்ன அதுக்கு 2-3 வார்த்தைகளில் ஃபில் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சு. இல்லை யூ ஹாவ் டு பிரேக். ரெசிலியன்ட் விகர், ஓகேங்களா, இது எந்த மாதிரி இருக்குது, பிரெத் ஆஃப் லைஃப், இந்த ஸ்கல்ப்சர்ஸ் எப்படி வந்து பிரெத் ஆஃப் லைஃபை உண்டாகுது. பிரெத் ஆஃப் லைஃப் இஸ் நத்திங் பட் சொசைட்டியல் ஆஸ்பெக்ட் ஆஃப் த லைஃப். ஓகேங்களா, மறுபடியும் அதையே தான் வேற ஃபார்மில் கேட்குறாங்க. அந்த ரெசிலியன்ட் விகர் அப்படிங்கிறது என்னன்னா ரெசிலியன்ட். அப்போ இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் ஒரு ஸ்கல்ப்சர் இருக்கும்ல, அதுக்கும் இதுக்குமான ரெசிலியன்ட் என்ன அப்படிங்கிறத கேட்குறாங்க. அப்போ டிஃபரன்சஸ் பிட்வீன் த சண்டேலா டைம் அண்ட் பிஃபோர் தட் டைம் என்ன, குப்தான்னு நீங்கள் எழுத தேவையில்ல. பட் குப்தாவுடைய அந்த டைமில் இருக்கக்கூடிய அந்த ஸ்கல்ப்சர்ஸ் அதுக்கும் இதுக்குமான டிஃப்ரென்சஸ் என்ன. அதுக்கப்புறம் இந்த ஸ்கல்ப்சர்ஸ்
எப்படி பிரெத் ஆஃப் லைஃப் அதாவது வந்து சொசைட்டியல் டைமென்ஷன்ஸை உங்களுக்கு பிரதிபலிக்குது. அப்போ சொசைட்டி அப்படின்னும் போது நமக்கு என்னென்னலாம் டைமென்ஷன்ஸ் இருக்குது? சோஷியல் ஆர்கனைசேஷன்ஸ், சோஷியல் ஆர்கனைசேஷன் ஆர் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் ஆர் ஸ்டேட்டஸ், இது ஒரு டைமென்ஷன். அண்ட் தென் பொசிஷன் ஆஃப் விமன், பொசிஷன் ஆஃப் விமன், விமன் இது ஒரு டைமென்ஷன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து இட் இஸ் அபவுட் அந்த அந்த சொசைட்டியோடைய அந்த ஆட்டிடியூட், ஆட்டிடியூட், ஆட்டிடியூட் ஆஃப் த சொசைட்டி. எக்ஸாம்பிள் டாலரன்ஸ், ப்ளூரலிசம், லைக் தட், அதோடைய ஆட்டிடியூட். ஓகேங்களா? இது ஓகே. நெக்ஸ்ட் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு த அப்ஜெக்டிவ்ஸ், அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் த ஸ்கல்ப்சர். ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு 4 டைமென்ஷனில் யூ கேன் ரைட். வெறும் 10 மார்க்ஸ் இதெல்லாம். ஓகேங்களா? அப்போ ரெசிலியன்ட் விகர் எப்படி அப்படிங்கிற அந்த டைமென்ஷனையும், பிரெத் ஆஃப் லைஃப் அதாவது வந்து சோஷியல் இம்பேக்ட், பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் எப்படி அந்த ஸ்கல்ப்சர்ஸ் வந்து உங்களுக்கு பிரதிபலிக்குது அப்படிங்கிற அந்த விஷயம். ஃபிலாசபிஸ், காஸ்மிக் கனெக்ட். ஓகேங்களா? ஸோ இந்த வார்த்தைகளை கீவேர்ட்ஸாக யூஸ் பண்ணி யூ கேன் ரைட் தீஸ் கைண்ட்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ். ஓகே. அதுக்கப்புறம் எக்ஸாம்பிள்ஸ் தேவை. சண்டேலா ஆர்ட் ஃபார்முடைய எக்ஸாம்பிள் கஜுராஹோ குரூப் ஆஃப் டெம்பிள். ஓகேங்களா? லக்ஷ்மண சுவாமி டெம்பிள். இந்த 2 டெம்பிளோடைய நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள்ஸை யூ கேன் ரைட். ஓகே. நெக்ஸ்ட்டு, how will you explain the medieval Indian temple sculptures represent the social life of those days? சேம் கொஸ்டின் தான். ஓகேங்களா? பீரியடை மட்டும் மாற்றிட்டாங்க. இங்கே மிடிவல், இது early medieval. ஓகே. அதே டைமென்ஷனில் இந்த டைமென்ஷனில் அப்படியே நீங்கள் மறுபடியும் இங்கே ஓவராலாக எழுதிட வேண்டியது தான். தட்ஸ் ஆல். ஓகேங்களா? மறுபடியும் கொஸ்டின் தான் டிஃப்ரெண்ட்டு. இது லேட்டஸ்ட் 2025 கொஸ்டின். திஸ் கொஸ்டின் இந்த மிடிவல் இண்டியன் டெம்பிள் கொஸ்டின் வந்து 2021 ஆர் 2 ஐ டோன்ட் நோ. ஓகேங்களா? லைக் தட். அதுக்கப்புறம் டிஸ்கஸ் த தாண்டவா டான்ஸ் ஆஸ் ரெக்கார்டட் இன் த early Indian inscriptions, ஆஸ் ரெக்கார்டட் இன் த early Indian இன்ஸ்கிரிப்ஷன்ஸ். அப்போ தாண்டவா டான்ஸோடைய ஆஸ்பெக்ட்ஸை கேட்குறாங்க. ஓகேங்களா? அந்த டான்ஸோடைய ஆஸ்பெக்ட், ஒரு டான்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஹவு இட் இஸ் பர்ஃபார்ம்டு, பர்ஃபார்மர், அதுக்கப்புறம் அட்டையர், பர்ஃபார்மருடைய அந்த ஆஸ்பெக்ட்ஸ். ஓகேங்களா? அதுக்கப்புறம் அட்டையர், அப்புறம் வந்து தீமு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பேட்ரனேஜ், காசு, எய்மு, அப்ஜெக்டிவ். ஓகேங்களா? அதுக்கப்புறமா வந்து இன்ஃப்ளூயன்ஸு. இப்படி நீங்கள் எல்லாத்தையுமே தீமை பிரித்து எழுதலாம். பட் இன்ஸ்கிரிப்ஷன்னு கேட்குறாங்கல்ல, இந்த இன்ஸ்கிரிப்ஷனுக்கு சிதம்பரம் இன்ஸ்கிரிப்ஷன் மட்டும் ஒரு இன்ஸ்கிரிப்ஷன் டக்குன்னு ஞாபகம் வர முடிஞ்சால் எழுதலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறமா வந்து சிவா டெம்பிள்ஸோடைய அந்த நடராஜா ஸ்டாச்சு எங்கே வச்சுருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அந்த அந்த டெம்பிளை வந்து இன்ஸ்கிரிப்ஷனாக, இந்த டெம்பிள் இன்ஸ்கிரிப்ஷன்ஸில் இது இருக்குன்னு சும்மா ஒரு கால்குலேட்டிவ் கெஸ் எடுக்கலாம். தட்ஸ் ஆல் வி கேன் டூ இன் தோஸ் டைம்ஸ். அவ்வளோதான். இது நான் வந்து படிச்சுட்டு வந்து நான் வந்து நிறைய இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் உங்களுக்கு சொல்ல முடியும். பட் இட் இஸ் நாட் ப்ராக்டிக்கல். அப்போ ப்ராக்டிக்கலாக உங்களால் என்ன பண்ண முடியுமோ அதை தான் நம்ம இந்த கிளாஸஸில் வி ஆர் ட்ரையிங் டு டூ. ஓகேங்களா? இதுதான் ப்ராக்டிக்கல். பட் இந்த டைமென்ஷன்ஸை உங்களால் பிரிக்க முடியும். அந்த டைமில் உங்களால் டைமென்ஷன்ஸை பிரிக்க முடியும். அண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு பிலிம்ஸ் நாலேஜ் யூ கேன் ரைட். ஓகே. பட் ஸோ த பிலிம்ஸ் நாலேஜ் வித் ரெஸ்பெக்ட் டு ஆர்ட் அண்ட் கல்ச்சர் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட் ஃபார் யூ. இப்போ வெறும்னா நீங்கள் என்ன பண்ணணும், ஃபிலிம்ஸுக்கு ஓவராலாக நீங்கள் ஆர்ட் அண்ட் கல்ச்சரை படித்து வைங்க. மெயின்ஸுக்கு அதை ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணுங்கள். அந்த நோட்ஸையே திருப்பி ரிவைஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு போதும். அதுக்கப்புறம் டைமென்ஷன்ஸை பிரித்து எழுத கற்றுக்கோங்க. தட்ஸ் ஆல். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு, Taxila University was one of the oldest universities of the world, with which were associated a number of renowned learned personalities of different disciplines. It's a strategic location caused its fame to flourish, but unlike Nalanda, it is not considered as the university in the modern sense.
உங்களுக்கு இவ்வளோ பெரிய கொஸ்டின்ஸ் இருக்கேன்னு நீங்கள் பயந்துருப்பீங்க. இது ரொம்ப டஃப்பான கொஸ்டின் நினைப்பீங்க. பட் இருக்கிறதுலே இதுதான் ஈஸியான கொஸ்டின். ஓகேங்களா? ஏன்னா உங்களுக்கு நிறைய பெருசாக இருக்குது அப்படின்னா அதோடைய ஆஸ்பெக்ட்ஸ் அதோடைய கீவேர்ட்ஸை எடுத்து 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 எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்கனாலே முடிஞ்சு. ஓகேங்களா? Taxila University is one of the oldest universities of the world, which is associated with a number of renewed learned personalities. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் what you have to do is you have to list the அதாவது வந்து you have to have an introduction about the Taxila. ஓகேங்களா? Taxila எந்த இடத்துல இருக்குது, ரீஜன் எந்த ரீஜனில் இருக்குது, and how it is famous. ஓகேங்களா? அதை சொல்லிவிட்டு அதோட சிக்னிஃபிகன்ஸை இன்ட்ரோடக்ஷனில் சொல்லிவிட்டு அசோசியேட்டட் அது அப்போ வந்து உங்களோட ஹெட்டிங் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசோசியேட்டட் நம்பர் ஆஃப் ரெனியூடு பர்சனாலிட்டிஸ். அப்போ யார் யார் அப்படிங்கிறத வித் டிஃப்ரெண்ட் டிசிப்ளின்ஸ் அப்போ யார் யார் அப்படிங்கிறத யூ கேன் சே. ஓகேங்களா? இதுக்கு அந்த ஹிஸ்டாரிக்கல் நாலேஜ் யூ ஹேவ் டு டூ. ஓகே, அதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக எல்லாருக்குமே தெரிஞ்சவர் ஹூ இஸ் அசோசியேட்டட் வித் தக்ஷிலா யூனிவர்சிட்டி இஸ் சாணக்கியா. அப்போ அவரோட டிசிப்ளின் என்ன அப்படிங்கிறதையும் நீங்கள் எழுதலாம். ஓகேங்களா? ஸ்ட்ராட்டஜிக் வார்ஃபேர் லைக் தட் சம்திங் யூ கேன் ரைட். ஓகே, அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு ஆள் யார் உங்களுக்கு தெரிஞ்சவராக தான் இருப்பார், பட் உங்களால் டக்குன்னு ஞாபகப்படுத்த முடியாது. அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணினி ஹூ இஸ் அ கிராமரியன். ஓகேங்களா? ஹூ ரோட் அஷ்டத்யானி. இதுவும் பிலிம்ஸ் நாலேஜ் தான். வெறும் பிலிம்ஸ் நாலேஜ் உங்களுக்கு தெரிஞ்சதை மட்டும்தான் ஐ எம் கோயிங் டு ரைட் ஹியர். ஓகே, தேர்டு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் இருப்பாங்க அப்படின்னா தேர் இஸ் அ ஸ்டோரி. ஃபவுண்டேஷன் கிளாஸில் நான் ஒரு ஸ்டோரி சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? வேர் இந்த இவர் சந்திரகுப்த மௌரியா இருக்கார்ல, அவர் வந்து ஹி வுட் ஹவ் சென்ட் இஸ் ஃபிசிஷியன் ஹூ இஸ் ஜீவிகா. ஓகேங்களா? அவருமே வந்து எங்கே இருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிஷியன். ஸோ மெடிசன் சம்மந்தப்பட்டது. இஸ் ஆல்சோ அசோசியேட்டட் வித் தக்ஷிலா யூனிவர்சிட்டி. ஓகே, அதையும் நான் சொல்லியிருப்பேன். ஓகே, ஸோ கண்டென்ட்டை நீங்கள் ஃபவுண்டேஷன் கோர்ஸ்லேருந்து எடுத்துக்கோங்க. அதுதான் நான் மறுபடியும் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வித் ரெஸ்பெக்ட் டு சரக்கா. ஓகேங்களா? சரக சம்ஹிதா அப்படின்ற அந்த புக்கு விச் இஸ் ஆல்சோ ரிலேட்டட் டு மெடிசன். ஓகே, தீஸ் கைண்ட்ஸ் ஆஃப் அப்புறம் வந்து பிரசன்னஜித் சொல்லிகிட்டே போகலாம், பட் இட் இஸ் எனஃப். ஓகேங்களா? ஸோ இவங்க எல்லாருமே வந்து டிஃப்ரெண்ட் டிசிப்ளின்ஸில் இருந்தவங்க ஹூ ஆர் அசோசியேட்டட் வித் தக்ஷிலா யூனிவர்சிட்டி. ஸோ ஒரு பார்ட் ஆஃப் த டிமாண்டை நீங்கள் அட்ரஸ் பண்ணிட்டீங்க, பட் இட் இஸ் நான் கோர் பார்ட். அப்போ கொஞ்சோண்டு தான் எழுதணும் நீங்கள். ஓகேங்களா? இட்ஸ் ஸ்ட்ராட்டஜிக் லொக்கேஷன் காஸ்ட் இட்ஸ் ஃபேம். அப்போ ஸ்ட்ராட்டஜிக் லொக்கேஷன் போட்டிருக்காங்க. அப்போ இது எங்கே இருந்தது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். அதோடைய அப்போ செகண்ட் பாயிண்ட் வந்து ஸ்ட்ராட்டஜிக் லொக்கேஷன் ஆஃப் த தக்ஷிலா யூனிவர்சிட்டி. இதுவும் நான் கோர் பாயிண்ட் தான். ஓகேங்களா? இன்னும் வந்து டிமாண்ட் ஆஃப் த கொஸ்டினுக்கு நீங்கள் அட்ரஸே பண்ணல, பட் இதெல்லாம் வந்து கொஞ்சம் எடுத்து நீங்கள் பேசலாம். ஓகேங்களா? அப்போ அந்த ஸ்ட்ராட்டஜிக் லொக்கேஷன் எது அப்படின்னா பிகாஸ் ஆஃப் த இன்டர்ஜெக்ஷன்ஸ் ஆஃப் த ரிவர்ஸ் லைக் ஜலம் அண்ட் இண்டஸ் அதுக்கு நடுவில் இருக்குது. ஸோ டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு ஒரு easy to transport, and then it is among the trade route, important trade route which is silk route உடைய ஜங்ஷனில் இருக்குது. அதனாலையும் அதுக்கு ஒரு ஃபேமஸ் கிடச்சிது. ஓகேங்களா? தேர்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா there are many passes, கைபர் அண்ட் போலான் passes which enabled the quick transportation and dispersion of the knowledge and the people. ஓகேங்களா? around it. ஓகே, அப்போ ஸ்ட்ராட்டஜிக் லொக்கேஷன் காஸ்ட் இட்ஸ் ஃப்ரேம் டு ஃப்ளரிஷா அப்படின்னா ஆமாம் அப்படிங்கிறத நம்மளால் சொல்ல முடியும். அப்போ நலந்தா இட் இஸ் நாட் கன்சிடர் அஸ் அ யூனிவர்சிட்டி இன் த மாடர்ன் சென்ஸ் அப்படிங்கிறாங்க. அப்போ மாடர்ன் சென்ஸோடைய யூனிவர்சிட்டி ஆஸ் நலந்தா, அன்லைக் நலந்தா இஸ் கன்சிடர் அஸ் த யூனிவர்சிட்டி இன் மாடர்ன் சென்ஸ், பட் நாட் வித் ரெஸ்பெக்ட் டு தக்ஷிலா. அப்போ இதுதான் கொஸ்டின். நலந்தா வந்து இட் இஸ் கன்சிடர் அஸ் யூனிவர்சிட்டி இன் த மாடர்ன் சென்ஸ் பட் நாட் தக்ஷிலா. ஏன் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். அவ்வளோதான் கொஸ்டினே. பட் இதை நம்ம என்ன பண்ணுறோன்னா ஃபில்லராக நம்ம யூ ஆர் யூஸிங் இட். ஓகேங்களா? ஒரு பேஜுக்கு நீங்கள் எழுதலாம். அடுத்த பேஜில் நலந்தா ஏன் வந்து யூனிவர்சிட்டியாக கன்சிடர் பண்ணப்படுது, இது ஏன் வந்து கன்சிடர் பண்ணப்படலை அப்படிங்கிறதைய டிஃபரன்சஸை யூ கேன் ரைட். ஓகே, அதோட கரிக்குலம் அப்படி இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து அதுக்குன்னு ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்ட்ரக்சர் இல்லை. ஸ்ட்ரக்சர் எப்படி இருந்துச்சு, சிலபஸ் எப்படி இருந்துச்சு, அதுக்கப்புறம் அந்த வித் ரெஸ்பெக்ட் டு அந்த ஸ்காலர்ஷிப்ஸு, ஓகேங்களா, பேட்ரனேஜு. ஸோ இது எல்லாமே வந்து நலந்தாவுக்கு இருந்த மாதிரி தக்ஷிலாவுக்கு இல்லை.
ஸோ அதனால் இது வந்து மாடர்ன் யூனிவர்சிட்டியோடைய அந்த வகையறால வரல. பட் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். நலந்தாவும் இம்பார்ட்டண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு கான்ட்ரிபியூஷன் டு த இந்தியன் கல்ச்சர் அண்ட் ரிச் ஹெரிட்டேஜ் அண்ட் இட்ஸ் சயின்டிஃபிக் டெம்பர். இந்த 2 யூனிவர்சிட்டிஸுமே 2 நாலேஜ் சென்டர்ஸுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிற மாதிரி we can say. ஓகேங்களா? நெக்ஸ்ட், how do you justify the view that the level of excellence of the Gupta numismatic art is not at all noticeable in the later times? அப்போ எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, லெவல் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஆஃப் குப்தா numismatic ஆர்ட்டை மட்டும் எழுதிடுவாங்க. ஓகேங்களா? ஆனால் அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, how do you justify the view? ஸோ யூ ஹாவ் டு ஜஸ்டிஃபை த வியூ தட் குப்தா டைமில் இருந்த மாதிரி அந்த numismatic ஆர்ட்டு அதுக்கப்புறம் டைமில் இல்லை. ஓகேங்களா? யூ கேன் ஜஸ்டிஃபை வித் எக்ஸாம்பிள்ஸ். ஓகேங்களா? ஏன் இல்லைங்கிற காரணத்தை சொல்லணும், அதுக்கப்புறம் எக்ஸாம்பிள் சொல்லணும். வி வில் டூ இட் இன் த ஆன்சர் ரைட்டிங் ஏரியா. ஓகே, ஸோ லைக் தட் இதெல்லாம் தான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் கேட்கப்பட்டிருந்த டைமென்ஷன்ஸ். அப்போ இப்போ என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஸோ திஸ் இஸ் ரோமன் ஆர்ட், திஸ் இஸ் அ க்ரீக் ஆர்ட், அதுக்கப்புறமா வந்து இது வந்து பானியன் புத்தா விச் இஸ் ரிலேட்டிவ்லி க்ளோசர் டு த சென்ட்ரல் ஏஷியன் ஆஸ்பெக்ட்ஸ். ஓகேங்களா? சென்ட்ரல் ஏஷியன் ஆஸ்பெக்ட்ஸில் இது இருக்குது. ஓகே, அப்போ இதோடைய அட்டையர்ஸ் என்ன, இதோடைய எக்ஸாம்பிள்ஸ் என்ன, இது எல்லாத்தையுமே நம்ம இஃப் யூ சி இது எல்லாத்தையுமே நீங்கள் ஒன்றா கலந்தீங்க அப்படின்னா தென் யூ வில் கெட் த ஹோல் பிக்சர் ஆஃப் காந்தாரா ஆர்ட். ஓகேங்களா? லைக் கர்லி ஹேர்ஸு, இது அப்பல்லோவுடைய போஸ்டர். அதே மாதிரி ஒரு காலில் தான் வந்து இந்த க்ரீக் இது எல்லாமே இருக்கும். ஓகேங்களா? ஒரு காலில் தான் இருக்கும். இந்த சைடில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இது ரோமன் அகஸ்டஸோடைய போஸ்டர். இந்த கார்மெண்ட் பாருங்கள், சிம்பிள் எலகண்ட்டாக இருக்குது. ஆனால் இதோடைய கார்மெண்ட்ஸ் பாருங்கள் ரொம்ப வந்து இட் இஸ் மோர் ஆஸ்தட்டிக். அதே மாதிரி இட் இஸ் ஐடியலிஸ்ட், இட் இஸ் ரியலிஸ்ட், பட் இட் வில் பி அ மான்யூமெண்டல் ஷேப். ஓகேங்களா? ரொம்ப பெரிய சைஸில் இருக்கும், மான்யூமெண்டலாக இருக்கும். பிகாஸ் இவர் என்ன பண்ணணும்னு நினைக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, he has to prove he has to stamp his authority. ஓகேங்களா? அந்த அத்தாரிட்டேட்டிவ் அந்த போஸ்டர் வந்து இந்த ரோமன் அந்த இதில் இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி பின்னாடி ஹாலோஸ் இருக்கும். ஓகேங்களா? சென்ட்ரல் ஏஷியனில் பார்த்தீங்கன்னா ப்ராடு அந்த ஃபேஷியல் ஃபீச்சர்ஸ் இருக்கும், ஷார்ப் நோஸ் இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் அட்டையர் பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி வந்து பூட்ஸு, அதுக்கப்புறமா வந்து டர்பன்ஸு, ஓகே, இதெல்லாமே இருக்கும். ஸோ இந்த ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாத்தையுமே ஒவ்வொன்றா எடுத்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காந்தாரா அப்படிங்கிற அந்த ஸ்கல்ப்சரை வடிக்கிறாங்க. அதோடைய எல்லா ஆஸ்பெக்ட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா வந்து இதில் இருக்கும். ஓகேங்களா? அப்போ சென்ட்ரல் ஏஷியன், க்ரீக், ரோமன் அப்படிங்கிற எல்லா ஆஸ்பெக்ட்டுமே இருக்கும். அப்போ ஆஸ்பெக்டோடைய டைமென்ஷன், ஒரு ஸ்கல்ப்சரை நம்ம எப்படியெல்லாம் டைமென்ஷன்ஸ் வைஸ் எடுத்து அதை பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இட்ஸ் அந்த மெட்டீரியல் விச் ஹாஸ் பீன் யூஸ்ட். ஓகேங்களா? ஸ்கல்ப்சர். நெக்ஸ்ட்டு என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோடைய எக்ஸ்ப்ரெஷன். நெக்ஸ்ட்டு ஸ்கின், அதுக்கப்புறம் ஏர். ஓகேங்களா? அதோடைய முடி எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ஹேலோ, அப்போ அந்த ரெப்ரசன்டேஷன், அதுக்கப்புறம் ரிலீஜியஸ் சிம்பாலிசம், தென் த பேஸ் விச் இட் இஸ் ஸ்டாண்டிங். ஓகேங்களா? இந்த மாதிரி ஒவ்வொரு டைமென்ஷன்ஸையும் இஃப் யூ கேன் டேக் அண்ட் அனலைஸ், நம்மளுக்கு அந்த ஆன்சர் ஃபில் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக மாறிடும். ஓகேங்களா? அப்போ அந்த டைமென்ஷன்ஸ் தான் இது எல்லாமே. ஓகேங்களா? அப்போ இந்த ஃபேஷியல் ஃபீச்சர்ஸ் எப்படி இருந்ததுன்னா வித் ரெஸ்பெக்ட் டு க்ரீக் இன்ஃப்ளூயன்ஸ் இட் இஸ் ஐடியலைஸ்டு வெர்ஷன். ஐடியலைஸ்டு அப்படின்னா மூக்குனா இவ்வளோ தான் இருக்கணும், வாய்னா இவ்வளோ தான் இருக்கணும், கண்ணுனா இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஐடியலைஸ்டு அந்த வெர்ஷன் இருக்குல்ல. ஓகேங்களா? அந்த மெட்ரிக்ஸ், அந்த மெஷர்மெண்ட்ஸ், அதுக்கு ஏற்ற மாதிரி தான் க்ரீக்கோட ஃபீச்சர்ஸ் இருக்கும், கிரேக் ஃபீச்சர்ஸ் இருக்கும். ஐடியலைஸ்டு பட் ரியலிஸ்டிக். ஓகேங்களா? பட் ரியலிஸ்டிக்னா ஒரு மனுஷன் மூஞ்சி எவ்வளோ சைஸ் இருக்கணுமோ அவ்வளோதான் இருக்கும். ஓகேங்களா? பட் இந்த இடத்துல பார்த்தீங்க, ரோமன் இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் மான்யூமெண்டல் இன் ஷேப், மான்யூமெண்டல். ஓகே, ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு இட் ஸ்ட்ராங் ஜாலைன் இருக்கும், இங்கே வந்து ஆல்மண்ட் ஐஸ் இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி முஸ்டாக்ஸ் இருக்கும், அதாவது வந்து பெரிய பெரிய மீசைகள் வச்சுருப்பாங்க சென்ட்ரல் ஏஷியனில். அதே மாதிரி தான் வந்து மைத்ரேயா, ஃபியூச்சர் புத்தா இருக்கார்ல,
அவருடைய இதில் பார்த்தீங்க, இவர் தான் மைத்ரேயா, ஓகேங்களா, ஃபியூச்சர் புத்தாவாக வர போகிறவர். ஸோ அவருடைய இதுலேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த முஸ்டாக்ஸ் வச்சு கொடுத்துருப்பாங்க இன் காந்தாரா ஆர்ட். திஸ் இஸ் அ சென்ட்ரல் ஏஷியன் இன்ஃப்ளூயன்ஸ், ஓகேங்களா. ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த போஸ்டர் கான்ட்ரா போஸ்டோ, அதாவது வந்து ஒரு காலில் தான் வெயிட் இருக்கும், அந்த மாதிரி தான் ஃபார் எலகன்ஸ் அந்த மாதிரி வந்து வடிச்சிருப்பாங்க, ஓகேங்களா. இது வந்து ரொம்ப ஃப்ராண்டல் இம்பீரியலிஸ்டிக் ஸ்டைலில் இருக்கும். இதுவும் ஒரு காலில் தான் இருக்கும், பட் வெயிட் தாங்குற மாதிரி இருக்காது, ஒரு ஸ்டெப்பு முன்னாடி வச்சு த கமாண்டிங் பொசிஷனில் இருக்கும், ஓகேங்களா, லைக் தட். அதே மாதிரி இதுவுமே வந்து ராயல் ஸ்டாண்ட்ஸில் இட் வுட் ஹவ் பீன் ஸ்டாண்டிங். அதுக்கப்புறம் ஸ்கின், அதோடைய கலர், அது எல்லாமே ஸ்கின்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் கிரேக்கில், ஓகேங்களா, ஸ்மூத் ஸ்கின். இது வந்து ரஃப்பு வெயின்ஸ் இருக்கும், ஓகேங்களா, ரியலிஸ்டிக் ஸ்கின் இருக்கும், ஓகே. ஸோ இங்கே அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாட்ஸ் இருக்கும், இதுவும் வந்து கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருக்கும் சென்ட்ரல் ஏஷியனில். நெக்ஸ்ட் வந்து கிளாத்திங், அதுக்கப்புறம் ஆக்சசரிஸ் அண்ட் ஆர்னமெண்ட்ஸ் அண்ட் எக்ஸ்பிரஷன்ஸ், இது எல்லாம் தான் டைமென்ஷன்ஸ். இந்த டைமென்ஷன்ஸ் வைஸ் நீங்கள் ஒவ்வொன்று தான் நோட் பண்ணி இஃப் யூ சி தே வுட் ஹவ் கிளியர்லி டிஸ்டிங்விஷ்டு, ஓகேங்களா. ஒவ்வொரு ஆஸ்பெக்டையும் எடுத்து தான், வெறும் புத்தருடைய இதை மட்டும் நீங்கள் பார்க்கக்கூடாது. புத்தர், அதுக்கப்புறம் போதிசத்துவர்கள், இவங்க எல்லாத்துடைய டைமென்ஷன்ஸையும் இஃப் யூ கேன் சி, தென் இட் வுட் ஹவ் பீன் த integration of all the three aspects, but the theme is mainly Indian theme. புத்தா அப்படிங்கிறது இந்தியன் ஃபிகர், இந்தியன் மித்தாலஜி, ஜதகா டெய்ல்ஸ் ஆர் இந்தியன் மித்தாலஜிஸ். ஸோ அதை வச்சு தான் அவங்க வந்து அந்த கிரீக், ரோமன், அப்புறம் சென்ட்ரல் ஏஷியன் எலமெண்ட்ஸை இன்கார்பரேட் பண்ணி தே வுட் ஹவ் கிரியேட்டட் சம் மாஸ்டர் பீசஸ், ஓகேங்களா. இதை தான் கேட்குறாங்க. அப்போ இதுக்கு அப்புறம் என்ன கேட்கலான்னா அதோடைய காசஸ் என்ன, ஏன் இந்த மூணோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குங்கிற அந்த ரீசனை கேட்கலாம். அதுக்கப்புறம் இதோடைய இம்பேக்ட் என்னன்னு கேட்கலாம். காந்தாரா ஆர்ட்டுடைய இம்பேக்ட் என்ன இன் இந்தியன் சொசைட்டி, இல்லை இந்தியன் பாலிட்டி, இல்லைனா இந்தியன் கல்ச்சர் அப்படிங்கிற அந்த விஷயத்தை தே கேன் ஆஸ்க், ஓகேங்களா. நெக்ஸ்ட் வித் ரெஸ்பெக்ட் டு காயின்ஸ்ன்னு வந்துட்டீங்க அப்படின்னா அதே மாதிரி அதுக்கும் சில டைமென்ஷன்ஸ் இருக்குது. அந்த டைமென்ஷன்ஸ் என்ன அப்படின்னா இதுதான் வந்து கனிஷ்காவுடைய காயின், ஓகேங்களா. இந்த காயினுடைய மெட்டல், ஓகேங்களா, ஃபஸ்ட்டு வந்து அந்த காயின் எந்த மெட்டலால் செய்யப்படுது, கோல்டா, அயனா, இல்லை காப்பரா, அதுக்கப்புறம் லெட்டா, பொட்டினா, இந்த மாதிரி வந்து நிறைய மெட்டல்ஸ் இருக்குது, ஓகேங்களா. அந்த மெட்டலோடைய விஷயங்களை நீங்கள் பார்க்கலாம், நோட்டீஸ் பண்ணலாம். செகண்ட் இதோடைய டைமென்ஷன் என்னென்னா அந்த காயினுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கிங் யார், ஓகேங்களா. இண்டோ கிரீக் கிங்கா, இல்லைனா வந்து குஷானாவா, சாத்தவாகனா கிங்கா, பல்லவா கிங்கா, அதுக்கப்புறம் சாளுக்கியாவுடைய அந்த கிங்கா, யார் இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம், ஓகேங்களா. அப்போ அதை பார்க்கும்போது யூ கேன் ஹாவ் த க்ரோனாலஜி ஆஃப் தட் கிங். அப்போ இதுக்கு முன்னாடி அந்த வருஷத்தை வச்சு வாட் வி கேன் டூ இஸ் வி கேன் ஹாவ் த க்ரோனாலஜி. இண்டோ கிரீக்ஸோடைய அந்த க்ரோனாலஜி எல்லாம் பியூர் வந்து அவங்களோட காயின்ஸை வச்சு மட்டுமே நம்மளால வந்து வடிவமைக்க முடிஞ்சது, ஓகேங்களா. நெக்ஸ்ட் அடுத்து வந்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க யாருடைய பேட்டர்ன், எந்த ரிலீஜனுடைய பேட்டர்ன், ரிலீஜன் சிம்பிள் ஏதாவது இருக்கா, ரிலீஜியஸ் சிம்பாலிசம் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத அந்த இதில் பார்க்க முடியும். அதே மாதிரி ரிலீஜியஸ் சிம்பிள்ஸ் பார்த்துட்டு தென் இந்த கிங்கோடைய அட்டையர், அவர் எப்படி வந்து அந்த டைமில் வேர் பண்ணார். அப்போ சென்ட்ரல் ஏஷியன் கிங் அப்படிங்கிறதுனால குஷானுக்கு வந்து டர்பன்ஸ் இருக்கும், டர்பன்ஸோ, அதுக்கப்புறமா வந்து லாங் கோட்ஸு, ஸோ இந்த விஷயங்கள் இருக்கும், பூட்ஸ் இருக்கும், ஓகே. ஸோ இதை நம்மளால் வந்து கிளியராக பார்க்க முடியும், ஓகே. அதுக்கப்புறம் அவர் இந்த எழுத்துக்கள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த எழுத்துக்கள் இதில் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிங் ஆஃப் கிங்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ இவருடைய ஆம்பிஷன் அது என்ன அப்படிங்கிறத நம்மளால் வந்து புரிஞ்சிக்க முடியும், ஓகே. நெக்ஸ்ட்டு வித் ரெஸ்பெக்ட் டு ஹியர் இட் இஸ் ஆல்சோ ஃபயர் கல்ட்டுமே இருக்கும். அப்போ ஃபயர் கல்ட் இருக்குது அப்படின்னும் பொழுது இட் இஸ் சென்ட்ரல் ஏஷியாவில் ஜொராஸ்ட்ரியன் ரிலீஜன், அந்த ஃபயர் கல்ட்டோடைய அந்த இம்பேக்ட் வந்து அவங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். அப்போ ரிலீஜியஸ் சிம்பாலிசம் மறுபடியும். அது இல்லாமல் ஒரே காயினில் இந்தியன் சிம்பிளும் இருக்குது, அதர் சிம்பிளும் இருக்குது அப்படின்னும் போது தே ஆர் மோர் டாலரண்ட் அப்படிங்கிற அந்த ஆஸ்பெக்ட் கிங்ஷிப்பை வந்து நம்மளால் தெரிஞ்சிக்க முடியும். அண்ட் தென் இந்த காயின்ஸ் எங்கெங்கெல்லாம் ஸ்ப்ரெட் ஆகிருக்கு அப்படிங்கிறத வச்சு அவங்களுடைய பொலிட்டிக்கல் அந்த மேப்,
ஓகேங்களா? அந்த ஸ்ப்ரெட்டிங் ஆஃப் தட் இதுன்போது பொலிட்டிக்கல் எம்பையர் எவ்வளோ தூரம் பரவி இருக்கு அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியும். அதுக்கப்புறம் மின்டிங் டெக்னிக் என்ன அப்படிங்கிறத நம்மளால வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் பஞ்ச் மார்க்டா, இல்லை டைஸ்ட்ரக்கா அப்படிங்கிற அந்த மின்டிங் டெக்னிக்ஸ் எல்லாம் ஒரு காயின்ஸை வச்சு நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி காயினுடைய குவாலிட்டி, அதுக்கப்புறமா வந்து குவான்டிட்டி, ஓகே, அதுக்கப்புறமா வந்து நம்பர் ஆஃப் காயின்ஸ் விச் ஹவ் பின் டிஸ்கவர்ட் இன் அ பர்டிகுலர் ஏரியா, இதெல்லாம் வச்சு அந்த எக்கனாமிக் டிஸ்ட்ரிபியூஷன் அந்த டைமில் எப்படி இருந்திருக்கு, ட்ரேட் வந்து எந்த அளவுக்கு வந்து அதிகமாயிருக்கு, இல்லை ட்ரேடோடைய இம்பார்ட்டன்ஸ் எந்த அளவுக்கு கம்மியாயிருக்கு அப்படிங்கிற இது எல்லாத்தையுமே we can see with respect to that importance of that coins. ஓகேங்களா? அந்த காயினுடைய இம்பார்ட்டன்ஸ், ஒரே காயினில் நம்மளால் வந்து இவ்வளோ டைமென்ஷன்ஸை நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். அப்போ இந்தந்த டைமென்ஷன்ஸை வச்சு தான் யூ கேன் ரைட். ஓகேங்களா? இந்த வச்சு நம்மளால் எழுதிட முடியும் எல்லா பாயிண்ட்ஸையுமே. ஓகே, ஒரு காயினை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா இந்த மாதிரி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வித் ரெஸ்பெக்ட் டு சங்கம். சங்கமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லிட்ரேச்சரை பொறுத்த வரைக்கும் அவங்க என்னென்ன மாதிரியான கேள்விகள் கேட்டிருக்காங்கிறத பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஒரு லிட்ரேச்சரை வச்சு அதோடைய சோஷியல் அண்டு எக்கனாமிக் அந்த டிஸ்ட்ரிபியூஷன், இல்லைனா வந்து ஹிஸ்ட்ரி, சோஷியல் ஹிஸ்ட்ரி அண்ட் எக்கனாமிக் ஹிஸ்ட்ரியை எப்படி உங்களால் வந்து வடிவமைக்க முடியுது, எப்படி தெரிஞ்சிக்க முடியுதுங்கிறது தான் கேள்வி. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் சங்கமில் பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் ஹிஸ்ட்ரி அந்தளவுக்கு கனெக்டடாக இல்லை. ஏன் கனெக்டடாக இல்லைங்கிறதுக்கு ஒரு சில காரணங்கள் எழுதணும். பட் இட் இஸ் அ நான் கோர் பார்ட். அதாவது வந்து ரொம்ப கம்மியாக தான் நீங்கள் எழுதணும். 2 பாயிண்ட்டோ 3 பாயிண்ட்டோ யூ கேன் ரைட். பட் அதுக்கப்புறம் த சங்கம் லிட்ரேச்சர் போர்டேஸ் த சோஷியல் அண்ட் எக்கனாமிக் கண்டிஷன்ஸ் ஆஃப் த டைம் அப்படிங்கிறது தான் நீங்கள் இம்பார்ட்டண்ட்டாக எழுதணும். அப்போ அதே மாதிரி சோஷியல் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன், பொசிஷன் ஆஃப் உமன், மேரேஜ், ட்ரெஸ்ஸு, ஃபுட்டு, ஓகேங்களா? இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமியில் வந்து அக்ரிகல்ச்சர், பாஸ்ட்ரலிசம், ஓகே, வெல்த் என்ன, மெர்ச்சன்ட்ஸ் பற்றி, அதுக்கப்புறம் வந்து ட்ரேடு பற்றி, ட்ரேட் அண்ட் காமர்ஸ் பற்றி. ஸோ இதெல்லாம் என்ன எழுதியிருக்கு, என்ன மாதிரி சொல்லியிருக்கு அப்படிங்கிறது நீங்கள் அந்த டைமென்ஷன்ஸ் ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட் பார்ட்டில் பார்த்தாச்சு. அந்த டைமென்ஷன்ஸை எடுத்து அதில் ஃபிட் பண்ணிட்டீங்கனால முடிஞ்ச ஆன்சர். ஓகேங்களா? அதுக்கு நீங்கள் சங்கம் லிட்ரேச்சரில் சில லிட்ரேச்சருடைய எக்ஸாம்பிள்ஸாக சொல்லணும். இப்போ 10 பாட்டு இப்படி சொல்லியிருக்கு, 8 தொகை இப்படி சொல்லியிருக்கு, அகநானூறு இப்படி சொல்லியிருக்கு, புறநானூறு இப்படி சொல்லியிருக்கு, சிலப்பதிகாரத்தில் இது வந்திருக்கு. ஓகேங்களா? சிலப்பதிகாரத்தில் ஃபார் எக்ஸாம்பிள் சாத்துவான், மாசாத்துவான் அப்படிங்கிறவர் தான் கோவலன் யார் அப்படின்னா ஒரு மாசாத்துவான். சாத்துவான் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் அ கில்டு, அதோட ஹெட்டு தான் மகா சாத்துவான். ஓகேங்களா? அப்போ கில்டை பற்றி பேசியிருக்காங்க, ட்ரேட் அண்ட் காமர்ஸ் இருந்தது அப்படிங்கிறத நம்மளால் வந்து சங்கம் லிட்ரேச்சர்லேருந்து தெரிஞ்சிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அது அந்த கதைகளை நம்ம வந்து இஃப் யூ நோ எக்ஸாம்பிள்ஸாக நம்மளால் வந்து போட முடியும். ஒரு எக்ஸாம்பிள் போட்டால் போதும். ஓகேங்களா? ஸோ கில்டெட் இன் சிலப்பதிகாரம் த ஹீரோ இஸ் கில்டு ஹெட், அவ்வளோதான். அதுக்கு மேலே நீங்கள் பெருசாக அதில் அந்த கதையெல்லாம் எழுதக்கூடாது. கண்ணகி என்ன ஆனாங்க, இவர் என்ன பண்ணார் அப்படிங்கிறதெல்லாம் எழுதக்கூடாது. ஒரு லைன் அவ்வளோதான். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபார் தட் யூ கேன் ரைட் இட், தட்ஸ் ஆல். ஓகேங்களா? அதுக்கப்புறம் எப்படி கேட்டிருக்காங்கன்னா ஒரு பீரியடோடைய, அதாவது வந்து பல்லவாவாக இருக்கலாம், இல்லைனா வந்து ஒரு கிங். ஃபார் எக்ஸாம்பிள் அடுத்த இதில் வரும், ஒரு ஸ்லைடில் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் கிருஷ்ணதேவராயா, அவருடைய இல்லை பல்லவாஸோடைய ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சருடைய லிட்ரேச்சருடைய கான்ட்ரிபியூஷன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர் அப்படின்னும் போது நம்ம எல்லா ஆர்ட் ஃபார்ம்ஸ் அண்ட் ஆர்கிடெக்சரல் ஃபார்ம்ஸ் எல்லாத்தையுமே நம்மளால் சொல்ல முடியும். பட் இவங்களுடைய டைமில் இவங்க வந்து என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ரொம்ப சில லேகிங் இருந்திருக்கலாம். ஓகேங்களா? அப்போ அதை மட்டும் கேட்குறாங்க, லிட்ரேச்சர் மட்டும் கேட்குறாங்க. ஓகேங்களா? அந்த லிட்ரேச்சர் மட்டும் யூ ஹேவ் டு ரைட். ஓகேங்களா? என்ன கேள்வி? விஜயநகர் ஆஃப் கிருஷ்ணதேவராயா விஜயநகர் வாஸ் நாட் ஒன்லி அக்கம்ப்ளிஷ் ஸ்காலர் ஹிம்செல்ஃப். அப்போ அவரே ஒரு ஸ்காலர் தான். இதை நீங்கள் பிலிம்ஸில் படிச்சிருப்பீங்க. அமுக்த மல்லையடா, ஜம்பாவதி கல்யாணம், இது எல்லாமே அவரே எழுதியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் he was also a great pattern of learning and literature. ஓகேங்களா? அப்போ லேர்னிங் அண்ட் லிட்ரேச்சருடைய பேட்டர்ன் அப்படின்னும் போது அவர் என்ன பண்ணார், இது ஒரே டைமென்ஷன் தானே. இப்போ இட் இஸ் அ ஒன் டைமென்ஷன். அப்போ இந்த ஒரு டைமென்ஷனுக்கு நம்ம நிறைய டைமென்ஷன்ஸை எடுத்துகிட்டு வரணும். அது எப்படி எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னா டிஃப்ரெண்ட், இது எஸ்ஏ டைப் மாதிரி தான் இது. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இவருடைய அக்கம்ப்ளிஷ்மெண்ட் அஸ் அ ஸ்காலர் என்னங்கிறத சொல்லணும். ஓகேங்களா? அமுக்த மல்லையடா, ஜம்பாவதி கல்யாணம் அப்படிங்கிறத சொல்லிட்டு, நெக்ஸ்ட்டு கிரேட் பேட்டர்ன் ஆஃப் லேர்னிங் ஹவு. ஓகேங்களா?
ஹவ்னும் போது அஷ்டதிக்கஜாஸ் பற்றி சொல்கிறது, ஓகேங்களா. அதுக்கப்புறமா வந்து வித் ரெஸ்பெக்ட் டு மல்டிபிள் லாங்குவேஜஸில் இவர் வந்து பேட்டர்னேஜ் பண்ணது எல்லாத்தையுமே பேசலாம், ஓகேங்களா. அதனுடைய இம்பேக்டையும் எழுதலாம், ஏன்னா டிஸ்கஸ்ன்னு இருக்குது. அப்போ எஸ்ஏ டைப் தான் இது ஆன்சர், ஓகேங்களா. இம்பேக்ட் ஆஃப் தட் பேட்டர்னேஜ், இம்பேக்ட் ஆஃப் பேட்டர்னேஜ் இன் த இந்தியன் கல்ச்சர், ஓகேங்களா. இம்பேக்ட் ஆஃப் பேட்டர்னேஜ் என்ன அப்படிங்கிறத சொல்லலாம். ஓகே, இப்போ வெர்னாக்குலர் லாங்குவேஜஸ் வளர்ந்ததாக இருக்கலாம், அதுக்கப்புறமா வந்து நேஷ்னல் இன்டகிரேஷனுக்கு கல்ச்சுரல் விஷயத்துக்கு வந்து வளர்ந்ததாக இருக்கலாம். இந்த எல்லாத்தையுமே உங்களால் எழுத முடியும், ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பர்ஷியன் லிட்ரேச்சரையும் அதே மாதிரி தான். பர்ஷியன் லிட்ரேச்சர் சோர்சஸ் வந்து மெடிவல் இந்தியாவோடைய மெடிவல் ஏஜோடைய ஸ்பிரிட்டை வந்து கொடுத்துச்சு, அந்த ஸ்பிரிட்டை வந்து வெளிப்படுத்துச்சு. மெடிவல் இந்தியாவோட ஸ்பிரிட் என்னது, அதோடைய சொசைட்டியல் கண்டிஷன்ஸ். மறுபடியும் அதே கேள்வியை வேற வார்த்தையில் கேட்டிருக்காங்க, ஆனால் வெறும் பர்ஷியன் லிட்ரேச்சரை வச்சு மட்டும் நீங்கள் சொல்லணும். இப்போ பர்ஷியன் லிட்ரேச்சர் எதெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெல்லி சுல்தானேட்டில் நீங்கள் பார்த்த சில லிட்ரேச்சர், ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் இவர் பேரட் ஆஃப் இந்தியா, ஓகேங்களா, அவர் எழுதின சில புக்ஸாக இருக்கலாம். ஆஷிக், ஓகேங்களா, மாஸ்னவி, அந்த மாதிரியான புக்ஸாக இருக்கலாம். அமீர் குஷ்ரு அவர் எழுதின புக்ஸு. அதுக்கப்புறம் வித் ரெஸ்பெக்ட் டு இவர், ஓகேங்களா, ஹூ இஸ் அ கிரிட்டிக் ஆஃப் முகமது பின் துக்லக், ஓகேங்களா, பரணி அவர் எழுதின புக்ஸாக இருக்கலாம். அதுக்கப்புறம் அக்பர் டைமில் எழுதின அந்த அபுல் ஃபசில் எழுதின ஐனி அக்பரியா இருக்கலாம். இந்த மாதிரி தெரிஞ்ச நீங்கள் வந்து ஃபிலிம்ஸில் படித்த தெரிஞ்ச புக்ஸ், இதை வச்சு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஏஜ் ஆஃப் ஸ்பிரிட் அப்படின்னும் போது சொசைட்டியல் ஸ்ட்ரக்சர், சொசைட்டியல் ஆஸ்பெக்ட், ஓகேங்களா, சொசைட்டி, பாலிட்டி, எக்கனாமி, எல்லாத்தையுமே சொல்லலாம், ஓகேங்களா. சொசைட்டி, பாலிட்டி, எக்கனாமி, கல்ச்சர், இதை என்ன மாதிரி ஆக்கியிருக்காங்க அப்படிங்கிறது இதிலிருந்து நீங்கள் எக்ஸாம்பிளாக சொல்கிற மாதிரி சொல்லணும். தட்ஸ் ஆல். உங்களோட பாயிண்ட்ஸை போட்டுட்டு 4 புக்கை வச்சுக்கிட்டு 4 பாயிண்டில் ஒவ்வொரு புக்கை நீங்கள் எக்ஸாம்பிளாக போட்டுருங்க. தட்ஸ் ஆல், ஓகேங்களா. நெக்ஸ்ட் வித் ரெஸ்பெக்ட் டு த எவாலுவேட் த பக்தி லிட்ரேச்சர் அண்ட் இட்ஸ் கான்ட்ரிபியூஷன் ஓவராலாக நேச்சர் அண்ட் கேரக்டர் ஆஃப் த பர்டிகுலர் லிட்ரேச்சர், அதுக்கப்புறம் அதோடைய கான்ட்ரிபியூஷன் கேட்டிருக்காங்க. தட்ஸ் ஆல், ஓகேங்களா. அப்போ எவாலுவேட் த நேச்சர் அண்ட் கேரக்டர் ஆஃப் த பக்தி லிட்ரேச்சர் அப்படின்னும் பொழுது வித் ரெஸ்பெக்ட் டு பக்தி லிட்ரேச்சர், அதோடைய இப்போ எதுவாக இருந்தாலுமே, எந்த நேச்சராக இருந்தாலுமே அதோடைய ஆரிஜின், ஓகேங்களா. எந்த லிட்ரேச்சருக்குமே ஒரு ஆரிஜின் இருக்கும், ஓகேங்களா. அதுக்கப்புறம் அதோடைய கண்டென்ட், ஓகேங்களா, மெசேஜ் இல்லை நேச்சர், மெசேஜ் என்ன, ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு அதோடைய பேட்ரனேஜ், அண்ட் தென் வித் ரெஸ்பெக்ட் டு அதோடைய ஸ்கிரிப்ட், தென் வித் ரெஸ்பெக்ட் டு லாங்குவேஜ், இது என்ன அப்படிங்கிறத சொல்லிட்டு, அதுக்கப்புறம் கான்ட்ரிபியூஷன் டு இந்தியன் கல்ச்சர் அப்படின்னும் போது, கான்ட்ரிபியூஷன் டு இந்தியன் கல்ச்சர் என்னென்னலாம் கல்ச்சுரல் ஆஸ்பெக்ட் என்னென்னலாம் இருக்குது, ஓகேங்களா. ஆர்ட் ஃபார்ம்ஸ் இருக்குது, ஆர்கிடெக்சர் இருக்குது, ஃபிலாசபி இருக்குது, டெக்னிக்ஸ் இருக்குது, டெக்னாலஜி இருக்குது. அதுக்கப்புறம் சொசைட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ட்ரெஸ் இருக்குது, மியூசிக் இருக்குது, டான்ஸ் இருக்குது, ஓகேங்களா, ஃபுட் இருக்குது. ஸோ இது எல்லாமே கல்ச்சர் தான். இதில் இதுக்கு சம்மந்தப்பட்ட பக்தி லிட்ரேச்சருக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் என்ன இருக்குமோ அதை நீங்கள் எழுதிட்டீங்க அப்படின்னா, மேட்ச் பண்ணி எழுதிட்டீங்க அப்படின்னா, தென் த ஆன்சர் இஸ் ஓவர். அப்போ இட் இஸ் ஆல் அபவுட் ஏன்ஷியன்ட் இந்தியா, இல்லைனா வந்து ஆர்ட் அண்ட் கல்ச்சர் இஸ் ஆல் அபவுட் knowing some points as examples and then knowing to the ability to give dimensions, ஓகேங்களா. ஒரு விஷயத்தை, ஒரு ஆஸ்பெக்ட்ஸை டைமென்ஷனாக உடைக்க கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா the answer writing part will be very very easy for you. ஓகே, ஸோ ஆர்ட் அந்த லிட்ரேச்சரை பொறுத்த வரைக்கும் 2 சோர்சஸ் இருக்குங்க. ஒன்று வந்து இண்டிஜினியஸ் சோர்ஸ், இன்னொன்று ஃபாரின் சோர்ஸ். அந்த இண்டிஜினியஸ் சோர்ஸ்லேயுமே 2 செக்யூலராகவும் ரிலீஜியஸாகவும் பிரிச்சிருப்பாங்க, ஃபாரின்லேயும் செக்யூலர் ரிலீஜியஸ் சோர்ஸ் அப்படின்னு பிரிச்சிருப்பாங்க, ஓகேங்களா. அப்போ அந்த செக்குலர் சோர்ஸ் அப்படின்னும் போது சங்கம், அப்புறமா வந்து தர்மசாஸ்திரா, அர்த்த சாஸ்திரா, மகாபாஷ்யா, இது எல்லாமே வந்து செக்குலர் சோர்சஸ்.
ரிலீஜியஸ் சோர்ஸ் அப்படின்னும் போது பக்தி, சுஃபி, வேதிக், புத்திஸ்ட், ஜெயின். ஃபார் எக்ஸாம்பிள் புத்திஸ்ட்லாம் இப்போ பாலி பற்றி கேட்குறாங்க, இது வரைக்கும் கேட்டதில்ல. பாலி பற்றி கேட்குறாங்கன்னா புத்திஸ்ட் சோர்ஸ் பற்றி நீங்கள் யூ ஹேவ் டு ரைட். ஓகே ரைட். நெக்ஸ்ட் வந்து ஃபாரின் சோர்சஸ் பண்ணும்போது செக்குலரில் இண்டிகா, பெரிப்புலஸ் ஆஃப் எரித்ரியன்சி, கிதாப் உல் ஹிந்த், ஓகேங்களா, கிதாப் உல் ஹிந்த், கிதாப் ஐ ரெஹ்லா, ஓகேங்களா, இதெல்லாமே வந்து ஃபாரின் சோர்சஸ், செக்குலர் சோர்சஸ். ரிலீஜியஸ் சோர்சஸில் சைனீஸ் சோர்சஸ் லைக் ஃபுகுகி, சுகுகி, ஸோ இது எல்லாமே வந்து ரிலீஜியஸ் சோர்சஸ். ஓகேங்களா, ஸோ இதை வச்சு நீங்கள் எழுதலாம். வாட் டு லேர்ன் ஃப்ரம் தெம், அதாவது என்ன டைமென்ஷனில் அவங்க கேட்டிருக்காங்க அப்படின்னா வித் ரெஸ்பெக்ட் டு a particular period and its contribution, லைக் கிருஷ்ணதேவராயா கேடிஆர் பீரியடோ பல்லவா பீரியடோ இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஆஸ்பெக்ட், ஒரு பர்டிகுலர் பீரியடோடைய ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் இந்தியன் சொசைட்டி ஆர் ஹிஸ்ட்ரி. ஓகேங்களா, எக்ஸாம்பிள் சங்கமாக இருக்கலாம், இல்லைனா வந்து பெர்ஷியனாக இருக்கலாம். ஓகே, இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஒரு ஆத்தர்ஸுடைய வச்சு ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஹிஸ்ட்ரி, இந்தியன் ஹிஸ்ட்ரி. எக்ஸாம்பிள் அராபு, க்ரீக்கு, சைனீஸு, இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. க்ரீக் இது வரைக்கும் கேட்டதில்லை, பட் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, க்ரீக்கு, ரோமன், க்ரீக்கையும் ரோமனையும் வச்சு கேட்பாங்க. பெரிப்புலஸ் ஆஃப் எரித்ரியன்சியாக இருக்கட்டும். ஓகேங்களா, இதெல்லாம் வந்து ரோமன். அதுக்கப்புறமா வந்து இதில் க்ரீக்கில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இண்டிகா. ஓகே, மெகஸ்தனிஸ் எழுதுன இண்டிகா. ஸோ இது எல்லாமே நம்மளால் வந்து பார்க்க முடியும். ஓகே, ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு ஆர்கிடெக்சர், இப்போ ஆர்கிடெக்சருக்கு வரும். வித் ரெஸ்பெக்ட் டு ஆர்கிடெக்சர், மீசோலித்திக் ராக் கட் ஆர்கிடெக்சர் ஆஃப் இந்தியா நாட் ஓன்லி ரிஃப்ளெக்ட்ஸ் த கல்ச்சுரல் லைஃப். இது வந்து ராக் கட் ஆர்கிடெக்சர்னு வராது. மீசோலித்திக்கில் ஒரு டெக்னிக் இருக்குது, மேபி அதனால் அவங்க வந்து ஆர்கிடெக்சர்னு அதை சொல்லியிருக்கலாம். ஓகேங்களா, மீசோலித்திக் இஸ் அபவுட் பெயிண்டிங், ஆர்ட். மீசோலித்திக் இஸ் ஆர்ட், பட் தே ஹவ் ரெப்ரசன்டட் இட் ஆஸ் ஆர்கிடெக்சர். பட் நம்ம ஒன் திங் யூ ஹாவ் டு பி வெரி ஷுர், விச் இஸ் யூ ஷுட் நாட் கொஸ்டின் த கொஸ்டின். ஓகேங்களா, கொஸ்டினோட அத்தன்சிசிட்டியை நம்ம வந்து ஆராய்ச்சிட்டு இருக்கக்கூடாது, பர்டிகுலர்லி இன் த எக்ஸாம் ஹால். ஓகேங்களா, யூ ஹாவ் டு டேக் ஆஸ் இட் இஸ். ஓகே, அதில் புரிஞ்சுக்க பாருங்கள், மேக் சென்ஸ். ஓகேங்களா, மீசோலித்திக் ராக் கட்டுன்னு மட்டும் எடுத்துக்கோங்க, ஆர்கிடெக்சரை விட்டுருங்க. ஓகே, மீசோலித்திக் ராக் கட் ஆஃப் இந்தியா not only reflect the cultural life of the time but also a fine aesthetic sense comparable to the modern painting. Critically evaluate this comment-ன்றான் அதில் வேற. ஓகேங்களா, அப்போ ரெண்டு டைமென்ஷன் இருக்குது. என்னன்னா, ஃபஸ்ட்டு யூ ஹாவ் டு சே தட் தே ஆர் ரிஃப்ளெக்டிங் அ கல்ச்சுரல் லைஃப். மீசோலித்திக் ராக் கட் டெம்பிள் இஸ் ரிஃப்ளெக்டிங் கல்ச்சுரல் லைஃப் ஆஃப் தட் பர்டிகுலர் கம்யூனிட்டி. அப்போ கல்ச்சுரல் லைஃப் அப்படிங்கிறது என்னது? அகெயின் பர்ஃபார்மிங் ஆர்ட்டாக இருக்கலாம், சோஷியல் கேதரிங்ஸாக இருக்கலாம், ஃபுட்டாக இருக்கலாம், ட்ரெஸ்ஸாக இருக்கலாம். ஓகேங்களா, அதுக்கப்புறம் அவங்களோட செயல்பாடுகளாக இருக்கலாம், அந்த ஆக்டிவிட்டீஸ் விச் தே ஹவ் இன்வால்வ்டு. ஓகே, ஸோ இது எல்லாமே கல்ச்சுரல் லைஃப்பை பிரதிபலிக்குதா அப்படின்னா ஆமாம் பிரதிபலிக்குதுங்க, இதெல்லாம் இருக்குங்க. அதுக்கப்புறம் பட் அதோடு நிறுத்தலை, இட் இஸ் அ ஃபைன் சென்ஸ், ஆஸ்தட்டிக் சென்ஸ் இருக்குது. ஓகேங்களா, கம்பேரபிள் டு மாடர்ன் பெயிண்டிங்கும் இருக்குது. அப்போ அதோடைய ஃபைன் சென்ஸ் என்னென்னலாம் கம்பேரபிள் டு மாடர்ன் பெயிண்டிங்ஸ். ஆனால் மாடர்ன் பெயிண்டில் அது எப்படிலாம் டிஃப்ரென்ஷியேட் ஆகுது, ஹவு த மாடர்ன் பெயிண்டிங் இஸ் சம்வாட் பெட்டர் கம்பேரிங் டு த மீசோலித்திக் பெயிண்டிங்ஸ் அப்படிங்கிற இந்த ரெண்டு டைமென்ஷன்ஸையும் யூ ஹேவ் டு கிவ். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு ராக் கட் ஆர்கிடெக்சர் ரெப்ரசன்ட் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சோர்சஸ் ஆஃப் அவர் நாலேஜ் ஆஃப் early Indian art and history. The rock cut architecture represent one of the most important sources of our knowledge of early Indian history. அப்போ ராக் கட் ஆர்கிடெக்சருடைய அந்த அதில் இருந்து நம்ம என்னென்னலாம் ஆஸ்பெக்ட்ஸை எடுக்கிறோம்
அப்படிங்கிறத யூ ஹாவ் டு டெல். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இதை நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? With respect to salient features of urban architecture, urban planning and culture in Indus Valley civilization with respect to the present day civilization எப்படி இது இருக்கு. அதுக்கப்புறமா வந்து கண்டினியூட்டி எப்படி ஏன் வந்து இண்டஸ் வேலி சிவிலைசேஷனில் இருந்தது, மற்ற இடத்துலலாம் இல்லாத ஒரு விஷயம் என்ன இண்டஸ் வேலி சிவிலைசேஷனில் ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட கல்ச்சரும் ட்ரெடிஷனும் இப்போ வரைக்கும் ஃபாலோ ஆகிட்டு இருக்கிறது தான் அதோடைய இம்பார்ட்டன்ஸ். ஓகே, அந்த கேள்வி அந்த ஆஸ்பெக்டை கேட்டு அதை கமெண்ட்டுன்றாங்க. ஓகேங்களா? கமெண்ட்டுன்னு சொல்லும்போது ஆமாங்க இப்படிலாம் இருக்குது அப்படிங்கிறத சொல்லிட்டு யூ ஹேவ் டு சே யுவர் ஒப்பீனியன். இஃப் இட் இஸ் கமெண்ட் தென் யூ ஹேவ் டு சே யுவர் ஒப்பீனியனை சொல்லணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட், தோ த கிரேட் சோலாஸ் ஆர் நோ மோர் எட் தேர் நேம்ஸ் இஸ் ஸ்டில் ரிமெம்பர்டு வித் த கிரேட் ப்ரைட் பிகாஸ் ஆஃப் தேர் ஹையஸ்ட் அச்சீவ்மெண்ட் ஆஃப் ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர். ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சரில் என்னென்ன, அப்போ ஆர்ட்லேயும் ஆர்கிடெக்சர்லேயும் அவங்களோட பங்குகள். ஓகேங்களா? இதே கேள்வி தான் குப்தாவோட கம்பேர் பண்ணி அவங்க கேட்டிருக்காங்க. தட்ஸ் ஆல். போன இதில் நம்ம பார்த்தோம். ஓகே, தென் வித் ரெஸ்பெக்ட் டு சோலா ஆர்கிடெக்சர் ரெப்ரசன்ட் அ ஹை வாட்டர் மார்க் இன் த எவல்யூஷன் ஆஃப் டெம்பிள். அப்போ கான்ட்ரிபியூஷன் ஆஃப் த சோலாஸ் டு த எவல்யூஷன் ஆஃப் டெம்பிள் விச் இஸ் பர்டிகுலர்லி த திராவிடியன் ஸ்டைல் ஆஃப் டெம்பிள் ஆர்கிடெக்சர். இது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? இப்போ ஓவராலாக ஜென்ரலாக சம் ஆஃப் த பாயிண்ட்ஸ் we will see. ஓகேங்களா? எப்படி ஒரு ஆர்ட்டை பார்க்கலாம், என்ன பார்க்கலாம், என்னென்ன டைமென்ஷன்ஸ் எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகேங்களா? ஏன் அவங்க ஆர்கிடெக்சர்னு சொல்லியிருக்கலாம்னா இந்த ஆஸ்பெக்ட்னால தான் அவங்க ராக்கட் ஆர்கிடெக்சர்னு மேபி தே வுட் ஹவ் செட். ஓகேங்களா? ஜியோக்ளைப்ஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அந்த கான்செப்ட் என்னென்னா மீசோலித்திக்கோடைய அந்த ராக் இருக்குல்ல, மீசோலித்திக் டைமில் இந்த ராக் இருக்குல்ல அதை கொஞ்சம் கொஞ்சமாக இன்சிசர் பண்ணி எடுத்து அதில் வந்து டயக்ராம் மாதிரி வந்து வரைகிறது தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாலிகிராஃப்ஸ். ஓகேங்களா? ஜியோக்ளைஸ். ஓகே, இந்த ஜியோக்ளைஸ் இந்த டேர்மை வச்சே சில கொஸ்டின்ஸ் ஏதாவது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு சரி, ஓவராலாக இப்போது ஜஸ்ட் அந்த பிக்சர்ஸை மட்டும் பாருங்கள். இந்த பிக்சர்ஸ்லேருந்து நீங்கள் என்னென்னலாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர் ஆர் இந்த wavy like humans. ஓகேங்களா? ஸோ they are dancing, maybe there is a social gathering. ஓகேங்களா? ஸோ இதை நம்மளால் வந்து பார்க்க முடியும். அதுக்கப்புறம் இஃப் they are having some gathering, அப்போ ஒரு சோஷியல் யூனிட்டி இருக்குது, ஒரு ஃபேமிலி மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது, சோஷியல் கொஹென்ஷன் இருக்குது. அப்படிங்கிற இது எல்லா ஆஸ்பெக்டையுமே இந்த ஒரு டயக்ராம்லேருந்து we can take. ஓகே, அப்போ அந்த ஆஸ்தட்டிக் சென்ஸாக என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா see this diagram, wavy pattern. ஓகேங்களா? there is a geometric pattern is there is a measured gap between each line. ஓகேங்களா? இது நம்மளால் பார்க்க முடியுது. ஓகே, தென் வித் ரெஸ்பெக்ட் டு இது எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஜென்ரலாக கல்ச்சரல் ஆஸ்பெக்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா there is a scenario of hunting நம்மளுக்கு தெரியுது. ஓகேங்களா? ஹண்டிங் தெரியுது. அதுக்கப்புறம் அவங்களோட வெப்பன்ஸ் என்ன யூஸ் பண்ணாங்கங்கிறது தெரியுது. அவங்களுடைய தே ஹாவ் சம் டொமஸ்டிகேஷன் அப்படிங்கிற அந்த விஷயம் நமக்கு தெரியுது. பிகாஸ் தே ஆர் ரைடிங் இன் அ பேக் ஆஃப் அன் அனிமல். ஓகே, நெக்ஸ்ட்டு த கலர், சம் கலர் தே ஆர் யூஸிங். ஸோ நேச்சுரலி தே ஆர் ப்ரொடியூஸ்டு சம் கலர், பெயிண்ட். அப்போ பெயிண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னா தேர் ஆர் சம் மினிமல் லெவல் ஆஃப் நாலேஜ் அபவுட் த சயின்ஸ், கெமிஸ்ட்ரி நாலேஜ் அவங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறது நம்மளால் தெரிஞ்சிக்க முடியுது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் தேர் இஸ் சம் டெக்னிக்ஸ் சச் ஆஸ் திஸ் டெக்னிக்ஸ். அப்போ டெக்னிக்ஸ் மூலமாக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தே ஹவ் நாட் ஓன்லி ட்ரை டு யூஸ் இட் ஆஸ் அ டைம் பாஸ், பட் தே வாண்ட் டு ட்ரான்ஸ்ஃபர் தேர் நாலேஜ் டு த அதர் ஜென்ரேஷன்ஸ். அப்போ ரொம்ப நாள் நீடிச்சு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் சம் டெக்னிக்ஸ் தே ஆர் யூஸிங். அப்போ அந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் நாலேஜ் அப்படிங்கிற அந்த விஷயம் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறது நம்மளால் அதுலேருந்து தெரிஞ்சிக்க முடியுது. ஓகேங்களா? இவ்வளோ ஆஸ்பெக்டை நம்மளால் தெரிஞ்சிக்க முடியுது. அதே மாதிரி ட்ரெஸ்ஸிங், அட்டையர்ஸ், மினிமல் ட்ரெஸ்ஸிங் இருக்குது. அப்போ இந்த மாதிரி வந்து ஒரு க்ரௌன் ஷேப்பில் இருக்குது அப்படின்னா தே வுட் ஹவ் டேக்கன் சம் ஹெல்மெட் லைக் சுச்சுவேஷன்ஸ், ஹெல்மெட் லைக் திங்ஸ் தே வுட் ஹவ் வேர்டு. ஓகேங்களா? ஸோ மினிமல் க்ளோத்திங் வந்து மினிமலாக இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் வீல் இருக்குது. அப்போ த டிஸ்கவரி ஆஃப் வீல் ஹாஸ் பீன் அட்ரிபியூட்டட் இன் தீஸ் ரீஜன்ஸ். ஓகே, இதெல்லாம் நம்மளால் தெரிஞ்சிக்க முடியுது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் யூ ஹாவ் டு கிவ் சம்
எக்ஸாம்பிள்ஸ், இந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் யூ ஹேவ் டு கிவ். இதெல்லாம் உங்களுடைய என்சிஆர்டிலேருந்து எடுத்தது தான். இந்த பிக்சர்ஸ் எல்லாமே என்சிஆர்டி பிக்சர்ஸ். ஓகே, ஜஸ்ட் கோ அண்ட் சி. தென் ராக்கெட் ஆர்கிடெக்சர்லோடைய அந்த ரிவீலிங் என்னென்ன ரிவீலிங் இருக்குது, டைமென்ஷன்ஸை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ரிலீஜியஸ் டைமென்ஷன், பேட்டர்னேஜ், எக்கனாமி, சொசைட்டி, டெக்னாலஜி, ஆர்டிஸ்ட்ரி. ஓகேங்களா, இந்த சாலியன் ஃபீச்சர்ஸ் அப்படியே நம்ம எடுத்து போட்டு அதுலேருந்து என்னென்ன நம்மளால் வந்து ஹிஸ்ட்ரியிலேருந்து எடுத்துக்க முடியுது அப்படிங்கிறத எக்ஸாம்பிள் எழுதிட்டீங்க அப்படின்னா, எக்ஸாம்பிள் அண்ட் அ கீவேர்டு எழுதிட்டிங்கன்னா ஆன்சர் வில் பி ஓவர். அப்போ ராக்கெட் டெம்பிள், ராக்கெட் ஆர்கிடெக்சர் என்னென்ன ஹிஸ்ட்ரியை நம்மளுக்கு த்ரோ பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவல்யூஷன் ஆஃப் த ரிலீஜன். ஓகே, அஜீவிகா ரிலீஜன்லேருந்து புத்திஸ்ட் ரிலீஜன் டு ஹிந்து ரிலீஜன் ஒரே கேவில், ஃபார் எக்ஸாம்பிள் எல்லோரா அஜந்தா கேவில், அஜந்தா இல்லை எல்லோரா கேவில் நம்மளால் பார்க்க முடியும். பராபர் கேவில் அஜீவிகாஸுக்கு நம்மளால் வந்து அசோகா கொடுத்த அந்த பேட்டர்னேஜை நம்மளால் பார்க்க முடியும். ஓகே, நெக்ஸ்ட் சப்போர்ட்டட் பை கிங்ஸ். அப்போ பேட்டர்னேஜ் யாரெல்லாம் பேட்டர்னேஜ் பண்ணாங்க? சப்போர்ட்டட் பை நாட் ஓன்லி கிங்ஸ், மர்ச்சன்ட்ஸ், கில்ஸ், இவங்கெல்லாம் எப்படி பேட்டர்னேஜ் பண்ணாங்க? அதுக்கப்புறம் எக்கனாமி வந்து இட் இஸ் லிங்க்டு வித் த ராக்கெட் டெம்பிள், ராக்கெட் ஆர்கிடெக்சர். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கார்லே, பார்ஜ், இந்த மாதிரியான அந்த கேவ்ஸ் எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொலிஃபரேட் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி, ட்ரேட் ரூட்ஸில் வந்து தே ஹவ் பீன் கன்ஸ்ட்ரக்டட். ஓகேங்களா, அப்போ ஆக்டிவிட்டீஸ் இல்லைனா வந்து பேட்டர்னேஜஸ் ஆஃப் தீஸ் கேவ்ஸ் ஹவ் பீன் கிவன் பை த மர்ச்சன்ட்ஸ் அண்ட் கில்ஸ் who have been actively performing the economic role in those areas அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியும். ஸோ the conjunction between the religion and economy is evidence through these kinds of patronages. Okay, next with respect to society, சொசைட்டியில் நம்மளால் என்னென்ன பார்க்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைத்தியாஸ், விஹாராஸ் இதெல்லாம் இருக்கிறதுனால அப்போ அந்த மொனாஸ்டிக் லைஃப் வந்து லீட் பண்ணியிருக்காங்க சில பேர் அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியும். கில்டோடைய பேட்டர்னேஜ், அதுக்கப்புறம் மேரேஜ் சிஸ்டம், இந்த அர்பன் பயட்டி அப்படின்வாங்க. அர்பன் பியட்டி அப்படின்னா அர்பன் பியட்டியோ இல்லை ராயல் பியட்டி. அந்த பியட்டி அப்படிங்கிற வார்த்தைக்கான மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அந்த கடவுளுக்கான அந்த அர்ப்பணிப்பு இருக்குல்ல, அந்த அர்ப்பணிப்புக்கு அவங்க ஒரு சில விஷயங்களை செலுத்தியிருப்பாங்க, பேட்டர்னேஜ் பண்ணியிருப்பாங்க, பேட்டர்ன் பண்ணியிருப்பாங்க. அதுதான் அந்த பயட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, சேவை, கடவுளுக்கான சேவை. அப்போ அது அர்பன் பீப்புள் பண்ணால் அர்பன் பயட்டி, ராயல் பீப்புள் பண்ணால் ராயல் பயட்டி. ஓகே, தென் டெக்னாலஜிக்கலி பார்த்தீங்க அப்படின்னா we can come across the technologies which they have used, so some complicated technologies. ஓகே, எல்லோரா டெம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா it is a epitome of the rocket temple, rocket architecture. ஒரே கல்லில் நீங்கள் ஒரு ஃபுல் டெம்பிளையுமே வந்து செதுக்கியிருப்பாங்க, செதுக்கி மட்டுமே வந்து அதை வடிவமைச்சிருப்பாங்க. ஸோ இட் இஸ் அ மார்வல். ஓகேங்களா, அதுதான். ஸோ அந்த மாதிரியான டெக்னிக் அப்போவே அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்மளால் வந்து தெரிஞ்சிக்க முடியுது. எவல்யூஷன் ஆஃப் டெக்னாலஜி, அட்வான்ஸ் நாலேஜ் அவங்களுக்கு இருந்தது. அதுக்கப்புறம் தேர் இஸ் அ கண்டினியூட்டி ஆஃப் எவல்யூஷன் அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஃபார் எக்ஸாம்பிள் உதயகிரி, கந்தகிரி கேவ்ஸ் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து சிங்கிள் கேவ்ஸாக இருந்தது, அதுக்கப்புறம் டபுள் ரோ கேவ்ஸாக மாறுது, அப்புறம் ட்ரிபிள் ஸ்டோரிடு கேவ்ஸாக மாறுது. அண்ட் தென் த கேவ்ஸ் ஆர் சம்வாட் யூட்டிலிட்டேரியன். அதுக்கப்புறம் வந்து அது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம் இன்ட்ரிகேட் கார்விங்ஸ் ஹவ் பீன் டன். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக சிம்பிள் கேவ்ஸாக இருக்கிறது காம்ப்ளெக்ஸ் கேவாக மாறுது. ஸோ அந்த எவல்யூஷன் ஆஃப் அந்த டெக்னாலஜி, எவல்யூஷன் ஆஃப் ஆர்ட்டை நம்மளால் வந்து யூ கேன் சி வென் யூ கோ இன்சைட் தோஸ் கேவ்ஸ். ஓகேங்களா, இந்த டைமென்ஷன்ஸ் எல்லாத்தையுமே நம்மளால் ராக்கெட் அந்த டெம்பிள்ஸில் இல்லை ஆர்கிடெக்சரில் வி கேன் சி. ஓகே, தென் அர்பன் பிளானிங் எடுத்துக்கோங்க. இப்போது வித் ரெஸ்பெக்ட் டு இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், இப்போ அர்பன் பிளானிங்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வாட் அண்ட் ஆல் த டைமென்ஷன்ஸ் விச் யூ ஹாவ் டு சி இன் தோஸ் பிளானிங்ஸ். ஃபஸ்ட்டு ஆஸ் அ சிட்டி ஒரு மேக்ரோ பெர்ஸ்பெக்டிவை எடுத்துக்கோங்க. ஒரு மேக்ரோ பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நேரோ பண்ணிக்கிட்டே வாங்க, யூ வில் சி த ஹோலிஸ்டிக் பிக்சர். ஓகேங்களா, அப்போ பேர்ட்ஸ் ஐ வியூலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் சிட்டியும் தெரியும். இப்போ ஃபுல் சிட்டிலையும் வந்து உங்களால் என்ன டிஸ்டிங் பண்ண முடியும்னா த பிளானிங் ஸ்ட்ரக்சரை உங்களால் டிஸ்டிங் பண்ண முடியும். த பிளானிங் அஸ் அ ஹோல், சிட்டி பிளானிங். செகண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு த ஜோனிங். ஓகேங்களா, சிட்டாடல் அப்புறம் லோவர் டவுன் வந்து பிரிச்சிருக்காங்க பாருங்கள், ஜோனிங். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு வந்து அந்த பிளானிங்கில் வாட் யூ கேன் சி இஸ் ட்ரைனேஜ் பேட்டர்ன்.
வாட்டர் ஹார்வெஸ்டிங், ஓகேங்களா, வாட்டர் ட்ரைனேஜ் பேட்டர்ன் தோலிவிரால இருக்கக்கூடிய அந்த விஷயம். நெக்ஸ்ட் அடுத்து உங்களால் என்ன பார்க்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு அடுத்து உள்ள போனீங்க அப்படின்னா வந்து ஸ்ட்ரக்சர்ஸ். அப்போ பப்ளிக் ஸ்ட்ரக்சர்ஸை உங்களால் பார்க்க முடியும், லைக் கிரானரிஸ், ஓகே. அதுக்கப்புறமா வந்து பாத், கிரேட் பாத் இன் மொஹஞ்சதாரோ. அதுக்கப்புறம் அடுத்து வந்து ப்ரைவேட்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஹவுசஸை உங்களால் பார்க்க முடியும், ஓகேங்களா. அந்த ஹவுசஸோடைய அந்த வாசல் பாருங்க, இட் இஸ் நாட் ஃபேஸிங் ஆஃப் த ரோட்ஸில் ஃபேஸ் பண்ண மாதிரி இல்லை, சைட்வேஸில் ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்குது பாருங்கள், ஓகேங்களா. அப்போ அந்த அர்பன் பிளானிங், அதுக்கப்புறம் நாட் ஓன்லி சிங்கிள் ரூம்ஸ் பட் ஆல்சோ காம்ப்ளெக்ஸ் ஹவுசஸ் ஹவ் ஆல்சோ பீன் ஃபவுண்டட், ஓகேங்களா. ஸ்டோரிடு பில்டிங்ஸ் அதுவும் உங்களால் பார்க்க முடியும். அப்புறம் ரோட்ஸை உங்களால் பார்க்க முடியும், 90 டிகிரியில் உங்களால் கட் பண்ணக்கூடிய அந்த ரோட்ஸை உங்களால் பார்க்க முடியும். தென் ரோட்ஸ் வந்து எதுக்கு யூஸ் பண்ணியிருப்பாங்க, சம் டிரான்ஸ்போர்ட்டேஷன். அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷனில் புல்லக் கார்ட்ஸ் இருந்ததை நம்மளால் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு டாய்ஸ், டெரகோட்டா டாய்ஸில் புல்லக் கார்ட்ஸ் இருந்ததுனால நம்மளுக்கு வந்து அந்த புல்லக் கார்ட்ஸ் அவங்க யூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியுது, ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்பேசிங், அர்பன் ஸ்பேசிங் எல்லாத்துக்குமே பக்கத்தில் இல்லை பாருங்கள், தேர் ஆர் சம் கேப்ஸ். அதுக்கப்புறம் இந்த ஹவுசஸ் ஆர் கனெக்டட் வித் வெல்ஸ் அண்ட் தென் ஹவுசஸ் ஆர் கனெக்டட் வித் த ட்ரைனேஜ் சிஸ்டம், ஓகே. சானிடேஷனுக்கான அந்த இம்பார்ட்டன்ஸை அவங்க கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியுது, ஓகே. ஸோ இவ்வளவு விஷயங்களும் நம்மளால் வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூ கேன் சி இட் இன் த பிக்சர் இட் செல்ஃப், ஓகேங்களா. ஸோ இதை வச்சு நீங்கள் அர்பன் பிளானிங் எப்படி பண்ணாங்க அப்படிங்கிறத உங்களால் பார்க்க முடியும். சம் அதர் பிக்சர்ஸ் லைக் திஸ் ட்ரைனேஜ் சிஸ்டம், கிரேட் பாத், ஓகே, கிரேட் பாத். அதுக்கப்புறம் அந்த பிரிக்ஸு பார்த்தீங்க அப்படின்னா வந்து தேர் ஆர் ஸ்டாண்டர்டைஸ்டு பிரிக்ஸ், ஓகேங்களா. 1:2:4 அந்த மேத்தமேட்டிக்கல் மெஷர்மெண்ட்ஸ் தே ஹாவ் நோன். அண்ட் தென் கிரானரிஸ் அவங்களுக்கு இருக்குது, ஓகேங்களா. இந்த கிரானரிஸ் அவங்க வச்சுருந்தாங்க, காமன் ஸ்ட்ரக்சர்ஸ் அவங்க வச்சுருந்தாங்க அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது, ஓகே. நெக்ஸ்ட்டு வித் ரெஸ்பெக்ட் டு ஆர்கிடெக்சரில் அடுத்து வந்து டெம்பிள்ஸில் 3 வகையான டெம்பிள் இருக்குது அப்படிங்கிறது நமக்கே தெரியும். சும்மா ஜஸ்ட் வீ கேன் ப்ரஷ் அப், ஓகேங்களா. ஸோ எவல்யூஷன் ஆஃப் நகரா, திராவிடா அண்ட் விசாரா டெம்பிள்ஸ் எப்படி எவல்யூஷன் ஆயிருக்கு அப்படின்னா, நகரா டெம்பிள் ஃபஸ்ட்டு வந்தது குப்தா டைமில், ஓகேங்களா. குப்தர்கள் டைமில் தான் வந்தது. சிம்பிள் கர்ப்பகிரகா வச்சு தான் ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தே ஆர் பிகமிங் காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ், ஓகேங்களா. காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸில் அவங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் எதை பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்காரா, ஓகேங்களா. அதுக்கு மேலே வந்து அம்லக்கா அப்புறம் கலசா இருக்கும், ஓகேங்களா. சிக்காராவுக்கு மேலே இருக்கும். அண்ட் தென் இந்த சிக்காராவே வந்து 3 டைப்ஸாக இருக்கும், ஓகேங்களா. பம்சனா அப்படிங்கிற அந்த ஸ்டைல், ஓகேங்களா. பம்சனா வந்து நீங்கள் எங்கே பார்க்கலாம் அப்படின்னா வித் ரெஸ்பெக்ட் டு சன் டெம்பிள், கொனார்க்கில் இருக்கக்கூடிய சன் டெம்பிளில் நீங்கள் இந்த பம்சனா ஸ்டைலை பார்க்க முடியும். அதுக்கப்புறமா வந்து ரேக்க பிரசாதா அப்படின்னு சொல்லுவாங்க. ரேக்க பிரசாதானா இந்த கர்விலீனியர் ஸ்டைல் தான், ஓகேங்களா. கர்விலீனியர் ஸ்டைல். ஸோ இதை வந்து உங்களால் வந்து காந்தரியோ மகாதேவா டெம்பிள், அதில் உங்களால் கஜுராஹோஸில் இருக்கக்கூடிய அந்த மகாதேவா டெம்பிளில் உங்களால் பார்க்க முடியும். நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா வந்து வல்லாபி அப்படின்னு சொல்லுவாங்க. வல்லாபி அப்படிங்கிறது ரெக்டாங்குலர் ஸ்டைல்டு டெம்பிள்ஸ், ஓகேங்களா. ஸோ இந்த 3 தான் வந்து சப்டைப்பாக சொல்லுவாங்க, ஓகே. அது இல்லாமல் வந்து அர்த்த மண்டபா, போக மண்டபா இப்படிங்கிற இந்த விஷயங்களும் இருக்கும். ப்ளஸ் கர்ப்பகிரகா இருக்கும், ஓகேங்களா. ஸோ கர்ப்பகிரகா இருக்கும். அதுக்கப்புறமா வந்து 4 பக்கமும் உங்களுக்கு வந்து சப் டெய்டிஸ் இருப்பாங்க, ஓகேங்களா. சப் டெய்டிஸ், மெயின் டெய்டி இருக்கும், சப் டெய்டிஸ் இங்கே இருக்கும். ஸோ இந்த ஸ்டைலுக்கு பேர் பஞ்சயத்தன் ஸ்டைல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தீஸ் ஆர் த இம்பார்ட்டண்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் நகரா ஸ்டைல். அது இல்லாமல் வந்து பிளாட்ஃபார்ம் இருக்கும், இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் தென் கோபுரம்ஸ்லாம் இருக்காது, சவுத் இந்தியாவில் இருக்கிற மாதிரி கோபுரம்லாம் இருக்காது, ஓகேங்களா. அதே மாதிரி டெம்பிள் டேங்க்ஸ் இல்லைனா வந்து வாட்டர் டேங்க்ஸ் வந்து டெம்பிள் காம்ப்ளெக்ஸ்குள்ளேயே இருக்காது, வெளியே இருக்கும், ஓகேங்களா. ஏன்னா வெளியே அப்படிங்கிறது வெறும் டெம்பிள் மட்டும்தான், கோபுரம் இல்லை, அதனால் வந்து காம்பவுண்ட் இருக்காது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து வாட்டர் டேங்க்ஸுங்கிறது டெம்பிள் காம்ப்ளெக்ஸுக்கு உள்ளே வராது, ஓகே. நெக்ஸ்ட் வந்து சவுத் இந்தியாவில் நம்ம திராவிடா ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சர் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம், ஓகேங்களா. திராவிடா ஸ்டைலோட ஃபஸ்ட்டு வந்து ப்ரப்போன் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல்லவாஸ் தான் பண்ணுறாங்க.
பல்லவாஸோடைய ஃபஸ்ட்டு இது என்னன்னு பார்த்தீங்கன்னா டெக்னிக் இந்த ராக்கெட் ஆர்கிடெக்சர். ஓகேங்களா, ராக்கெட் டெக்னிக் தான். அதை ஃபஸ்ட்டு வந்து பண்ணுறது யார்? மகேந்திரவர்ம பல்லவன். ஓகேங்களா, மகேந்திரவர்ம பல்லவன். ஸோ அந்த குடுமியான் இன்ஸ்கிரிப்ஷனில் அவர் வந்து விசித்திர சித்தா அப்படின்னு வந்து அவருக்கு பேர் இருக்குது. ஓகேங்களா, இப்போ அந்த ஃபிலிம்ஸில் 2025 அவர் அதை பற்றி கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா, ஸோ மகேந்திரவர்ம பல்லவன். அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த ஸ்டைல் வந்து நரசிம்மவர்மா ஸ்டைல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறமா வந்து ராஜசிம்மா ஸ்டைல். 3 ஸ்டைலில் வந்து விரிவடைஞ்சிருக்கும். ராஜசிம்மா தான் வந்து என்ன பண்ணியிருப்பார்னா, காஞ்சிபுரத்தில் கைலாசநாதா டெம்பிள் அப்படிங்கிற இந்த கைலாசநாதா டெம்பிள் வேறு, எல்லோராவில் இருக்கக்கூடிய கைலாசா டெம்பிள் வேறு, ரெண்டுமே டிஃப்ரெண்ட். ஓகேங்களா, ஸோ காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய அந்த கைலாசா டெம்பிள், அதை வந்து கைலாசநாதா டெம்பிள் அதை வந்து கட்டினது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜசிம்மா ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சர் தான். ஓகேங்களா, ஸோ அதுதான் வந்து திராவிடன் ஸ்டைல் ஆஃப் இதுக்கே ஒரு ப்ளூ பிரிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் என்ன இருக்கும்? அப்போ சிக்காரா, அதுக்கப்புறமா வந்து பிரமிடியல் விமானம் இருக்கும். விமானத்துக்கு மேலே தான் வந்து இந்த சின்ன இது இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு பேர் வந்து சிக்காரா. ஓகே, நெக்ஸ்ட் வந்து மண்டபாஸ் இருக்கும், அதுக்கப்புறமா வந்து நந்தி இருக்கும், அதுக்கப்புறம் கோபுரம் இருக்கும். ஓகே, இதுக்கு நடுவில் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பார்ட் மட்டும்தான் பல்லவர்கள் கட்டினது, பல்லவர்கள் டிசைன் பண்ணது. அதுக்கப்புறம் இந்த விமானம் என்ன ஆயிருக்கும்னு பார்த்தீங்கன்னா சோழர்கள் டைமில் பெருசாயிருக்கும். ஓகேங்களா, பெருசாயிருக்கும். அதுக்கப்புறம் மண்டபாஸ் அண்ட் தென் இந்த கோபுராஸ், அதுக்கப்புறமா வந்து அம்மன் ஷ்ரைன், இது எல்லாமே வந்து அடுத்த ஆடடாக வந்து யார் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜயநகர் டைமில், விஜயநகர் அண்டு நாயக்காஸ் இவங்க டைமில் தான் வந்து இது வந்து நடக்குது. ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறமா வந்து அந்த அவுட்டர் வால், ஸோ இது எல்லாமே வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணப்படுது. ஓகேங்களா, திஸ் இஸ் ஹவ் த எவல்யூஷன் ஆஃப் திராவிடா ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சர் இஸ் ஹேப்பனிங். நெக்ஸ்ட்டு, ஸோ இங்கே பாருங்கள், பிரகதீஸ்வரர் டெம்பிளில் விமானம் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். ஓகேங்களா, மற்ற இதுக்கு போங்க, ஃபார் எக்ஸாம்பிள் திருப்பதி எடுத்துக்கோங்க. திருப்பதி இல்லைனா வந்து இந்த டெம்பிள் எடுத்துக்கோங்க, மதுரை மீனாட்சி அம்மன் டெம்பிள். அதுலலாம் கோபுரங்கள் தான் நாலா பக்கமும் பெருசாக இருக்கும். ஓகேங்களா, ஏன்னா வந்து கோபுரங்கள் தான் வந்து ராயர்களால் கட்டப்பட்டது. ஓகேங்களா, அவங்க கோபுரத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க, விமானம் கம்மியாயிடுச்சு, விமானோட ஹைட்டு கம்மியாயிடும். ஓகே, நெக்ஸ்ட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா விசாரா ஸ்டைல், அதாவது வந்து இந்த ரெண்டு ஸ்டைலையும் மிக்ஸ் பண்ணி விசாரா அப்படிங்கிற அந்த ஸ்ட்ரக்சரை கட்டியிருப்பாங்க. ஓகேங்களா, இதோடைய பேரே வந்து விசாரா அப்படிங்கிறத டிரான்சிஷன் அப்படின்னு சான்ஸ்கிரிட்டில் பேர். ஓகேங்களா, வசாரா அப்படின்வாங்க. ஸோ வசாரா ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சர். இப்போ மிக்சிங் ஆஃப் விமானா அண்ட் ஷிகாரா. இதோட ஷிகாரா எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா விமானம் மாதிரி இருக்காது, ஷிகாரா மாதிரி தான் இருக்கும், ஆனால் கம்மியாக இருக்கும். ஹைட் வந்து ரொம்ப பெருசாக இருக்காது, ஸோ கம்மியான ஹைட்டில் இருக்கும். அதுக்கப்புறம் பிளாட்ஃபார்ம் இருக்கும், ரெய்ஸ்டு பிளாட்ஃபார்மில் இருக்கும். திராவிடா ஸ்டைலில் பிளாட்ஃபார்மே இருக்காது. ஓகே, இது அப்போ இது ரெண்டுத்துக்குமான அந்த மிக்சர் தான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வசாரா ஸ்டைல். இது எந்த டைமில் ஃப்ளரிஷ் ஆச்சுன்னா சாளுக்கியன், ராஷ்டிரகூட்டாஸ், ஹொய்சாலாஸ் இந்த பீரியடில் வந்து ஃப்ளரிஷ் ஆகுது. ஓகே, ஸோ நவ் வி வில் try to write some answers. So first வந்து, how do you justify the view that the level of excellence of Gupta numismatic art is not at all noticeable in the later times? ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எப்படி பிரிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் கோர் பார்ட் வந்து குப்தாவோட லெவல் ஆஃப் இந்த நியூமிஸ்மேட்டிக்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்குது அப்படிங்கிறது ஒரு 2-3 பாயிண்ட் எழுதணும், ஒரு 3 பாயிண்ட் எழுதலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா அடுத்த காரணங்களை தான் நீங்கள் வந்து யூ ஹாவ் டு லிஸ்ட் அவுட். ஓகேங்களா, ஏன் வந்து குப்தா டைம் மாதிரி இல்லை அப்படிங்கிறது தான் அடுத்து ஒரு 4-5 பாயிண்ட் எழுதணும். ஓகேங்களா, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் numismatics is an important part of reading history. The quality and quantity defines many things and used
in deciphering history. Excellence of Gupta numismatics. Excellence of Gupta numismatic art. A. First point நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, it is with respect to the it represents cultural symbolism and aesthetic trend of that period. Example, Garuda coins, Skanda coins, the cultural symbolism. ஓகேங்களா, ஸ்கந்தா காயின்ஸ் அதோட நிறுத்திக்கலாம், இல்லைனா ஸ்கந்தா காயின்ஸ் ஆஃப் ஸ்கந்தகுப்தா அப்படின்னு எழுதலாம். ஓகே, செகண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, known for its refinement and the realism of the coin techniques. Gives information about the pattern. Example, Veena coin of Samudragupta. ஓகேங்களா, இது எக்ஸலன்ஸ் இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் எக்ஸலன்ஸாக இருக்குது. ஓகேங்களா, known for its quality, refinement, குவாலிட்டியும் சேர்த்துக்கலாம், குவாலிட்டி. ஓகேங்களா, நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது, பட் இதோட சேர்த்து நம்ம முடிச்சிடலாம். பட் ஆனால் எக்ஸலன்ஸ் ஆஃப் இது இட் இஸ் நாட் நோட்டிசபிள் இன் த லேட்டர் டைம்ஸ். அப்போ ரீசன்ஸ் ஃபார் த புவர் quality or the level degradation. Reasons என்ன அப்படின்னா, first reason is with respect to the purpose is shifted. It is about utility, not about imperial prestige. It is about utility. அப்போ example, cowries, shells, seashells, and with respect to metal powders have been used. ஓகேங்களா, it is about utility தான். ஓகேங்களா, imperial prestige கிடையாது. Second, constant warfare and feudal nature of polity. feudal nature and constant warfare இருந்ததுனால அவங்களால வந்து அந்த குவாலிட்டி ஆஃப் த காயின்ஸுக்கு கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. ஓகேங்களா, ஸோ எக்ஸாம்பிள் இஸ் டீபேஸ்மெண்ட் ஆஃப் காயின்ஸ் பை பாலாஸ் பிரத்திஹாராஸ். ஓகேங்களா, தேர்டு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வித் ரெஸ்பெக்ட் டு பர்பஸ் ஷிஃப்ட் ஆகிடுச்சு,
அதுக்கப்புறமா வந்து வார்ஃபேர் வந்துருச்சு. அண்ட் தென் வார்ஃபேர் வந்ததுனால வித் ரெஸ்பெக்ட் டு இட் decline of trade and commerce. Decline of trade and commerce reflected the paucity of coins and reduced its needs. ஓகேங்களா, நீட்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன், ரெடியூஸ் இட்ஸ் நீட்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஃபோர்த்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த லேட்டர் ரூலர்ஸ் லைக் டர்க்ஸ், sultanate due to religious reasons didn't add any figures in coins. ஓகேங்களா, அதனாலேயும் அந்த ரிஃபைன்மெண்ட், அந்த ரியலிசம் இதெல்லாம் குறைஞ்சிருச்சு. ஓகே, எக்ஸாம்பிள் ஆஃப் ஜித்தல்ஸ், தன்கா காயின்ஸ். ஓகேங்களா, ஸோ இது எல்லாமே வந்து யூ கேன் சே, ஓகேங்களா, இதனால தான் வந்து இந்த காயின்ஸோட இது குறைஞ்சிருச்சு. பட் இருந்தாலுமே நீங்கள் என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the level of quality may have been decreased, but the trade and the commerce necessity of coins shifted from the technical purpose to utility purpose. டெக்னிக்கல்லேருந்து மேஜராக வந்து டெக்னிக்கல்லேருந்து யூட்டிலிட்டி பர்பஸுக்காக மாறினதுனால அந்த ஏஸ்தட்டிக் சென்ஸ், அந்த ரிஃபைன்மெண்ட் வந்து குப்தா காயின்ஸில் பார்த்த மாதிரி லேட்டர் காயின்ஸில் நம்மளால் பார்க்க முடியல. ட்ரைபார்ட்டியேட் ஸ்ட்ரகிள் இருந்துச்சு, அதையும் எக்ஸாம்பிளாக எழுதலாம். டிபேஸ்மெண்ட்டு, ட்ரைபார்ட்டியேட் ஸ்ட்ரகிள். ஓகே, இது எல்லாத்தையுமே யூ கேன் சே. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு வித் ரெஸ்பெக்ட் டு த நேச்சர் ஆஃப் பக்தி லிட்ரேச்சர் அண்ட் இட்ஸ் கான்ட்ரிபியூஷன். ஸோ பக்தி லிட்ரேச்சர் பார்த்தீங்க அப்படின்னா, பக்தி லிட்ரேச்சர் have contributed to the Indian culture multidimensionally. First, nature of Bhakti literature. பக்தி லிட்ரேச்சரோட நேச்சர் வந்து ஃபஸ்ட்டு ஆரிஜின்ஸ் வந்து இட் இஸ் ஆரிஜினேட்டட் இன் சவுத் இண்டியா during the 6th to 7th century and gradually spread to north. ஓகேங்களா, இதை சொல்லலாம். அதுக்கப்புறம் you can also draw a map. Okay, starting from here, Bhakti from 6th இங்க வந்து 14th 15th century, like that you can say.
இல்லைனா வந்து எந்தெந்த இடம் வந்து பக்தி மூமெண்ட் அதெல்லாம் சொல்லலாம். இல்லைனா வந்து செயின்ஸ் எங்கெங்கே ஃபேமஸாக இருந்தாங்கங்கிறத சொல்லலாம். ஓகே, லைக் தட் யூ கேன் சே. செகண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அதோடைய எய்ம் இல்லைனா வந்து அப்ஜெக்டிவ் ஆஃப் பக்தி இஸ் டு கான்சென்ட்ரேட் on devotion rather than rituals. Third வந்து இப்போ ஆரிஜின் சொல்லியாச்சு, அப்ஜெக்டிவ் சொல்லியாச்சு, அதுக்கப்புறம் இந்த பக்தி லிட்ரேச்சர், was given importance to masses and written in vernacular languages. Example, ஆழ்வார்ஸ், நாயன்மார்ஸ், 4000 திவ்ய பிரபந்தம் தமிழ். லைக் தட் யூ கேன் சே. ஓகேங்களா? ஆரிஜின், அதுக்கப்புறம் அதோடைய அப்ஜெக்டிவ், அதுக்கப்புறம் அது என்ன பண்ணுச்சு. ஓகேங்களா? ஸோ நேச்சர் அண்ட் கேரக்டர் இது. அதுக்கப்புறம் யூ கேன் சே அபவுட் த contribution to Indian culture. Philosophy, devotion to one God. ஓகேங்களா? எக்ஸாம்பிள், with respect to ராமானந்தா, மீராபாய். ஓகே, லைக் தட் யூ கேன் சே. இல்லைனா இது சைத்தன்யா. ஓகேங்களா? அந்த மாதிரி யாரையாவது சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து செகண்ட் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு மியூசிக் அண்ட் டான்ஸ், contributed to spread of bhajans and kirtans. Example, Tyagaraja, Carnatic music of classical music. Third, philosophy, music, அதுக்கப்புறமா வந்து vernacular and its impact in epics. Democratized the epics and gods through its vernacular poetic versions to common masses. ஓகேங்களா? Fourth, with respect to social organization, against the rigid social system, caste and jati. ஓகேங்களா? எக்ஸாம்பிள், கபீர் criticism on இது. ஓகேங்களா? லைக் தட் ஒரு 4 பாயிண்ட், 4லேருந்து 5 பாயிண்ட் யூ கேன் ரைட் அண்ட் தென் யூ கேன் ஃபினிஷ்
with respect to Bhakti literature has played an immense contribution for secular, tolerant, pluralistic society and achievement of வாசுதேவ குடும்பகம் அப்படின்னு போட்டு முடிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் salient features of Harappan architecture. Salient features of Harappan architecture. So Harappan architecture நம்ம what we can say அப்படின்னா Harappan architecture has marveled the contemporary historians as well as architects through its planning and construction. So salient features என்ன? Salient features. இப்போ first salient feature is planning. Planningல with respect to rainwater and water harvesting in Dholavira, அதுக்கப்புறமா வந்து drainage system, this and all you have to say. Second, with respect to zoning partition of the city into citadel and lower town. With respect to third thing is housing. Houses are constructed in linear pattern away from main streets. Fourth, public buildings. Buildings like granary, great bath for social cohesion and maintenance of order. For example, granary எதுக்கு அப்படின்னா they used it for tax collection. ஓகேங்களா? அந்த டைமில் வந்து பார்ட்டர் சிஸ்டம் தான் இருந்தது அப்படிங்கிறதுனால அந்த கிரானரியில் தான் வந்து டேக்ஸாக வந்து கலெக்ட் பண்ணி they would have used it for administrative purpose அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ fifth salient feature is with respect to the great bath, housing, அதுக்கப்புறம் வந்து measurements with respect to bricks எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 1:2:4 இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ஸோ தே வுட் வெயிட்ஸ் ஸோ knowledge of proportions and planning. Importance for sanitation.
நாட் ஒன்லி ட்ரைனேஜ் சிஸ்டம் மட்டும் கிடையாது, பட் ஆல்சோ த cremation done in outside of the city. ஓகேங்களா? ஸோ 7th one is with respect to என்ன அப்படின்னா streets, which is of right angles. streets, அதுக்கப்புறமா வந்து ஸ்பேசிங், ஸோ ஸ்பேசிங் அண்ட் பிளானிங், இது மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் சொல்லிட்டே போகலாம். எல்லாத்துக்குமே வந்து வித் ரெஸ்பெக்ட் டு வாட்டர் ஹார்வெஸ்டிங் மாதிரி இதுக்கு வந்து அரப்பா, அதுக்கப்புறம் சிட்டாடல் இதுக்கு வந்து லோத்தல், தென் வித் ரெஸ்பெக்ட் டு பப்ளிக் பில்டிங்ஸ் மொஹஞ்சதாரோ. ஓகேங்களா? மெஷர்மெண்ட்ஸுக்கு யூ கேன் சே அபவுட் சான்ஹுதாரோ. ஓகே, சானிடேஷன், அதுக்கப்புறமா வந்து ஒர்க்கர்ஸ் குவார்ட்டர்ஸ் இருந்துச்சு, அதுக்கப்புறமா வந்து some places lacked the citadel, only industrial areas like சான்ஹுதாரோ. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இட் சேஸ் அபவுட் இண்டஸ்ட்ரியல் ஜோனிங் மாதிரி, ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ் மாதிரி அந்த டைமோட ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ் அது. ஓகேங்களா? சான்ஹுதாரோ அப்படிங்கிறது. ஸோ தேர் இஸ் அ ப்ராப்பர் பிளானிங். ஓகேங்களா? செகண்டரி அர்பனைசேஷனுக்கு தேவையான எல்லாமே நம்மளால் அதை பார்க்க முடியுது. அப்போ ஸோ ஹரப்பாவோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படிங்கிற மாதிரி யூ கேன் ரைட். அன்லைக் இட்ஸ் கண்டெம்பரரி civilizations like Egypt, Mesopotamia, Harappa traits and culture has been continued till the modern millennium அப்படின்னு போட்டு யூ கேன் கம்ப்ளீட் த ஆன்சர். ஓகேங்களா? அப்போ அதோடைய இது என்ன, மார்வல் ஃபீச்சர்ஸ் என்னங்கிறத சொல்கிறோம். அதுக்கப்புறமா வந்து சேஞ்ச் அண்ட் கண்டினியூட்டி என்ன அப்படிங்கிறத சொல்லி யூ கேன் ஃபினிஷ். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது இன்னொரு கொஸ்டினோட ஆன்சர் தான். அதையே நம்ம கன்க்ளூஷனாக யூஸ் பண்ணிக்கிறோம். தட்ஸ் ஆல். ஓகே, ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு இட் ஆர்ட் அண்ட் கல்ச்சர் இஸ் ஓவர். ஸோ எனி டவுட்ஸ் யூ கேன் ஆஸ்க் மீ இன் கமெண்ட். ஓகேங்களா? ஆல் த பெஸ்ட். ஜாலியாக இருங்க. தேங்க்யூ.